பயிலரங்கம் இன்று 998வது நாள். 1000 நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். 2023 ஆரம்பித்து 24 தொடர்ந்து 25 வெற்ற பயணம் சென்று கொண்டிருக்கிறது. தினமும் காலை 5:27 ஆரம்பித்து 6:17 வரை செல்லும் இந்த நிகழ்வில் மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு எனக்கு பிடித்த புத்தகம். இன்று நம்மிடையே இந்த தலைப்பில் பேச இருப்பவர் என் சிவசங்கரி அவர்கள். பெங்களூரை சேர்ந்தவர்கள், ஸ்கை யோகா பிராக்டிஷனர் மற்றும் நிறைய தளங்களில் பங்கேற்றுக் கொண்டிருப்பவர். குறைந்த காலமாக நற்புலரையில் தனது தொடர் ஆதரவை கொடுத்து கொண்டு தினமும் கலந்து கொண்டும் மற்றும் தலைப்பில் பேசிக்கொண்டும் சிறப்பாக அவரோட உரையை கொடுத்து கொண்டிருப்பவர். நம்மிடையே தொடர்ந்து பயணிக்கும் சிவக்கனி மேடம் அவர்களின் சகோதரி, மிக சிறந்த பேச்சாளர். இன்று எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பில் மிக அருமையான உரையை அவரிடமிருந்து எதிர்பார்த்து நற்புலர் குடும்பம் சார்பாக வரவேற்று களத்தை அவரிடம் ஒப்படைக்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரின் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல் தானே. என்னுடைய குரு வேதாத்ரி மகரிஷி அவரை வணங்கி இவ்வுரையை நான் தொடங்குகிறேன். இன்னைக்கு என்னோட குரு யாருன்னு பாத்தீங்கன்னா நிக் ட்ரெண்டன். எல்லாரும் எனக்கு பிடித்த புத்தகங்கள்னு பேசுனீங்க. நான் அதிகமா புக்ஸ் எல்லாம் படிச்சதில்லை. அப்ப புத்தகத்தை பத்தி என்னோட அனுபவம் பாத்தீங்கன்னா, சின்ன வயசா இருக்கப்ப அந்த 12th அந்த மாதிரி சமயத்துல அக்னி சிறகுகள் புக் படிச்சேன். அப்பதைக்கு நம்பிக்கை ஊட்டுற புத்தகங்களை எல்லாம் தேடி படிச்சோம். அப்புறம் புத்தகங்கள் படிக்கிறது ஆர்வம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்புறம் பெங்களூர்ல 30 daysல கன்னடா கத்துக்கிறது எப்படி அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சேன். அப்புறம் ஸ்கை யோகால இருக்கப்ப வேதாத்ரி மகரிஷிய புக்கை தேடி படிச்சேன். ஸோ இப்ப பெருசா நான் அதிகமா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வேற டிஃப்ரெண்டான புக்ஸ் எல்லாம் நான் படிச்சதில்லை. ஸோ இப்ப என்னுடைய மனநிலைக்கும் இந்த சூழ்நிலைக்கும் தேவையான புத்தகத்தை ஒண்ணு படிச்சு நம்ம இந்த தளத்துல பேசணும் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு பிடித்த புத்தகம் போய் எனக்கு தேவையான புத்தகம்னு நான் எடுத்துக்கிட்டேன். நீங்க எல்லாம் எனக்கு பிடித்த புத்தகங்கள்னு பேசுனீங்க. நான் எனக்கு தேவையான புத்தகம், சமூகத்திற்கு தேவையான புத்தகம்னு தலைப்பவே மாத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புத்தகம் எடுத்திருக்கேன். ஸோ இப்ப 3 மாசமா உங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா நான் என்ன மாதிரி புக் சூஸ் பண்ணிருப்பேன்னு? யாராவது சொல்றீங்களா? நம்மளோட புக்கோட ஆத்தரோட பேரையும் சொல்லிட்டேன். ஏதாவது ஐடியா இருக்கா? மோட்டிவேஷனல் புக் தான் நீங்க எடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். இப்ப எல்லாரும் நான் கேட்டோடனே எல்லாம் யோசிச்சிங்க பாருங்க. அந்த யோசனை அளவா இருக்குதுன்னா அது நமக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போறது இல்லை. இப்ப அந்த யோசிக்கிறதே ரொம்ப அளவுக்கு அதிகமா போறப்ப நமக்கு டிப்ரெஷன் ஆகுது, மன அழுத்தம் ஆகுது. ஸோ அந்த அதிகமா நம்ம சிந்திக்கிறத நிறுத்தணும். அதுக்கான புத்தகத்தை தான் நான் இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸ்டாப் ஓவர் திங்கிங், அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துங்கள் அப்படிங்கிறது. இதுதான் புக்கு. பாருங்க, நிக் ட்ரெண்டனோட புக்கு எல்லாத்துக்கும் தெரியுதா? சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. தெரியலையா சார்? ஒரு நிமிஷம் பாத்துக்கங்க. புக்கு எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. ரெட் கலர்ல அதிகமா சிந்தாப்புனாலவும் ரெட் கலர்ல போட்டாங்க போல. சரி, ஆயிடுச்சு. தேங்க்யூ. எல்லாரும் புக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இப்ப நம்ம டாபிக் உள்ள போலாம். இப்ப நம்ம பிரெயின் நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்ம பிரெயின் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த பிரெயின் அந்த பிரச்சனைக்கான தீர்வை திங்க் பண்ணாம மறுபடியும் எக்ஸ்ட்ரா நிறைய ப்ராப்ளம் அந்த பிரச்சனையோட இன்னும் நிறைய ப்ராப்ளத்தை நமக்கு ரிலேட் பண்ணி அதுக்குண்டான தீர்வுகளை அலசி ஆராய்ஞ்சு அப்படியே பிரச்சனை பெருசா போய்கிட்டே தான் இருக்குமே தவிர தீர்வுக்கான இது கிடைக்காது. சோ அந்த மாதிரி பெருசா நம்ம பிரச்சனையை
பண்றதா வந்து ஓவர் திங்கிங் சொல்றோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு எல்லாரும் அவங்களே எடுத்துக்கங்க. நம்ம வந்து நல்ல ஒரு மனிதரா இருப்போம். நல்ல பழக்கவழக்கங்கள் இருக்கும். நம்ம ஹேப்பியா வாழ்ந்துட்டு இருப்போம். திடீர்னு நமக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா, நம்ம நம்ம ஏன் நமக்கு மட்டும் இப்படி உடல்நிலை சரியில்லாம போகுது? என்ன ப்ராப்ளம்னு தெரியலையேன்னு நம்ம போட்டு நம்மளை மனதுக்குள்ள போட்டு நமக்கு 1000 கொஸ்டின்கள கேட்டுட்டே இருப்போம். நம்ம இன்டர்நெட்ல தொலைவி இன்னும் அந்த பிரச்சனைய வந்து பெரிய பூதாகர பிரச்சனை ஆகுற அளவுக்கு பெருசா தான் நம்ம கொண்டுட்டு போவோம். இப்ப நமக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்கு ஏதோ நம்ம ஃபேஸ்ல இருக்க மச்சம் தான் காரணம், இதுதான் காரணம்னு சொல்லி தேவையில்லாம ஓவரா சிந்திப்போம். அப்படி சிந்திக்கிறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா, மன அழுத்தம் ஏற்படுது. பதற்றம் ஏற்படுது. சோ அந்த பதற்றம் இல்லாம அந்த பதற்றம், மன அழுத்தம் என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு மனநோயா வந்து அது இதாகுது, உருவாகுது. சோ அந்த மனநோயிலிருந்து நம்ம இது பண்ணணும்னா, திங்கிங்க வந்து அளவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட இது. இப்ப சிந்தித்தல்ங்கிறது நமக்கு கிடைத்துள்ள அருமையான வரம். நம்ம இது சிந்திக்கிறதுன்னா என்னன்னா, நம்ம எண்ணங்கள் தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நெனைக்கிறோம் நம்ம. சோ இப்ப நமக்கு எண்ணம் உருவாகுதுன்னா, அந்த எண்ணத்த வந்து நம்ம அலசணும், அசை போடணும், குறுக்கு விசாரணை பண்ணணும். இந்த எண்ணம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி. இது மனிதனோட குணாதிசயம் தான் எண்ணம் எழுறதுங்கிறது. அந்த எண்ணத்த வந்து நம்ம எப்போதுமே அ அலசிட்டே இருக்கணும். என்ன மாரி எண்ணங்கள் நமக்கு எழுது, அது நம்ம வந்து எண்ணங்கள வந்து சீரமைக்கணும். எண்ணம்ங்கிறது நம்முடைய எதிரி அல்ல அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. தேவையில்லாத எண்ணங்களுக்கு வந்து நம்ம மூளையோட சக்தியெல்லாம் வீணடிக்காம பாத்துக்கணும். எண்ணம்ங்கிறத பிரச்சனைய வந்து அப்படி தேவையில்லாத பிரச்சனைக்கு வந்து நம்ம எண்ணத்தை வந்து இது பண்றதுனால நமக்கு மறுபடியும் ப்ராப்ளம்ஸ் தான் உண்டாகுது. இப்ப அளவுக்கு அதிகமா சிந்திப்பதை நிறுத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருக்காம அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் தள்ளி நின்னு பார்க்க சொல்றாங்க. இப்ப நமக்கு திடீர்னு ஏதாவது சடனா ஏதாவது உடம்பு சரியில்லை, நம்ம பையனுக்கு ஏதாவது இருக்குன்னா, நம்ம பையனுக்குன்னு இல்லாம நம்ம கொஞ்சம் பொறுமையா ரிலாக்ஸா வேற யாருக்கும் நம்ம ஆலோசனை சொல்ற மாதிரி நம்ம யோசிச்சோம்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இந்த மெடிசன் கொடுக்கறதா, அந்த மெடிசன் கொடுக்கறதான்னு. அதை விட்டுட்டு ஐயோ நம்ம பையனுக்கு இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பதட்டப்படுறப்ப நமக்கு அதற்கான சொல்யூஷன் கிடைக்காம இன்னும் நம்ம தடுமாறிட்டு தான் இருப்போம். சோ நம்ம அந்த ப்ராப்ளத்துல இருந்து கொஞ்சம் விலகி நின்னு பாருங்கன்னு சொல்றாரு ஆத்தர். சோ இப்ப பிரெயின் வந்து நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற விஷயத்துக்காகட்டும், நம்மளை சுத்தி நடக்காத விஷயங்களை எல்லாம் கற்பனை கொண்டாந்து கொடுத்து நம்மளோட வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சி இல்லாம மாத்துது. பதற்றம் எப்படி உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, பதற்றம் வந்து 2 காரணிகளால உருவாகுது. ஜெனட்டிக் ரீசன்ல உருவாகுது, இன்னொன்னு வந்து சுற்றுச்சூழல்னால உருவாகுது. இப்ப ஜெனட்டிக் ரீசன்ல வந்து 26% வந்து உருவாகுது. 74% நம்ம என்வாயன்மெண்ட்ல இருந்து தான் நம்ம வந்து பதற்றம் அடைகிறோம். ஜெனட்டிக்ல பாத்தீங்கன்னா, நம்ம அப்பா அம்மா கிட்ட எப்படி அவங்களோட பிஹேவியர்ஸ் இருக்கோ அதே மாதிரி நமக்கு இருக்கும். நம்ம பாடியில நடக்கிற சேஞ்சஸ் தகுந்த மாதிரி நம்மளோட பதற்றம் இருக்குன்னு சொல்றாங்க. சோ பெருசா வந்து ஜெனட்டிக் ரீசன்ஸ் பத்தி ஆத்தர் சொல்லல. ஃபுல்லா என்விரான்மென்ட்ல நடக்கிற நமக்கு பதற்றத்தை பத்தி தான் ஆத்தர் சொல்லியிருக்காரு. இப்ப என்விரான்மென்ட்னு பார்த்தோம்னா நம்ம எப்ப பாரு பக்கத்து வீட்டுக்காரங்களோட கம்பேர் பண்றது, அந்த மாரி கம்பேர் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கிறோம். அப்புறம் நம்ம இருக்கிற என்வைரன்மெண்ட்ட வந்து நம்ம ஃப்ரெண்ட்லி என்வைரன்மெண்ட்ல வாழ்றப்ப நமக்கு பதற்றம் இருக்காது. இதே ஒரு ஆஃபீஸ்ல வந்து நம்ம மேல அதிகாரிக்கும் நமக்கு பிடிக்காம இருக்க என்விரான்மெண்ட் வந்து அங்க வந்து எப்போதுமே நம்ம பதட்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து என்னன்னா நம்ம லைஃப் எப்போதுமே பிஸியா வச்சுக்கணும். அப்ப வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா மைண்ட வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கவலைங்கிறது எதனால மனிதனுக்கு உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, பணம், வேலை, குடும்பம், உறவுகள், வயது மூப்பின் காரணமாக. சோ இதனாலதான் கவலைகள் உருவாகுது. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா, நம்ம சமூக ஊடகங்கள் பாக்குறதாகட்டும், சரியா சாப்பிடாம, நேரத்துக்கு தூங்காம, ஊட்டச்சத்து உணவு இல்லாம சாப்பிடுறது, தண்ணி குடிக்காம இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து நோய் உருவாகுது. சோ அப்ப நோய் உருவாகும் போது கவலை ஏற்படுது. சோ இதையெல்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா வாழ்க்கை வந்து பதற்றம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பதற்றத்துக்கு வந்து நம்ம இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்ற என்விரான்மென்ட் பாத்தீங்கன்னா, ஒரு ஹவுஸோ வீடா இருக்கும், இல்லைன்னா ஆஃபீஸா இருக்கும். அந்த வீட்டையும் ஆஃபீஸையும் நம்ம நீட்டா கிளீனா வச்சுக்கிட்டோம்னா, அந்த இடத்துல பதற்றம் உருவாகுறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். நமக்கு அங்க பாக்குறப்பயே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கப்ப, அப்ப நமக்கு வந்து பதற்றம் ஏற்படாது. ஒரு டேவே பிளசன்ட்டா ஸ்டார்ட் ஆகுற மாரி இருக்கும். எப்போதுமே நீட்டா இருக்கப்ப நமக்கு ஒரு சிக்கல் இல்லாம இருக்க மாரி இருக்கும் வாழ்க்கை. இப்ப பதற்றம்ங்கிறது உடல் ரீதியா வருது, உள ரீதியா வருது. உள ரீதியாவும் உடல் ரீதியாவும் பதற்றங்கள் ஏற்படுது. சோ உடல் ரீதியா பதற்றம் நம்ம அடையிறப்ப நமக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, படபடக்கும் இதயம், அதிக களைப்பு, தலைவலி, குமட்டல், தசை இறக்கம், உலர்ந்த வாய், செரிமானமின்றி இருக்கிறது, ஞாபக மறதி, உலர்ந்த வாய். மன ரீதியா நம்ம பார்த்தோம்னா, எப்போதுமே பதற்றத்துடன் இருக்கிற மனநிலை, கவனம் செலுத்த முடியாமல் ஊக்கமின்மை, மனசோர்வு.
இதே நம்ம உடல் ரீதியா, மன ரீதியா பார்த்தோம். இப்ப என்வாயர்ன்மென்ட் கூட நம்ம பதற்றமா இருந்தோம்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உறவுகள்ல சிக்கல் ஏற்படுது. வேலை திறன் வந்து நம்ம பண்றது குறைவாகுது. பிறருடன் உறவாடுகின்ற போது பொறுமை இழத்தல், எரிச்சல் ஊட்டுதல், தீங்கலை. சோ இதெல்லாம் நம்ம கேட்கிறப்பயே இனி நம்ம பதட்டமே படக்கூடாது. நம்ம உடல் ரீதியாவும் இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் வருது, மன ரீதியாவும் ப்ராப்ளம்ஸ் வருது. என்வாயர்ன்மென்ட்லயே இந்த மாரி நம்ம சிக்கல்கள் எல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறப்ப, நமக்கு பதட்டப்படணுங்கிற பதற்றம் வரப்ப நம்ம கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும்னா, ஒரு அவேர்னஸா இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்போதுமே இருக்கணும்னு சொல்றாரு. விழிப்புணர்வுடன் எதையுமே நம்ம சிந்திக்கணும். நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ, எந்த ஈவென்ட் எல்லாம் நம்ம கிட்ட நடக்குதோ, அது எல்லாமே அவேர்னஸோட பார்க்கிறப்ப வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. சோ இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஒருத்தர் அலாரம் வைக்கிறாரு, தெரியாம ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறாரு, ஆஃபீஸ்க்கு போறாரு. ஆஃபீஸ்க்கு போற வழியில கார் ரிப்பேர் ஆயிருது. ஆனா ஆஃபீஸ்ல மீட்டிங் இருக்கு. சரி அட்லீஸ்ட் மெயிலாவது அனுப்பலான்னு மெயில் அனுப்புறாரு. இன்டர்நெட் அப்ப ப்ராப்ளம்ல இருக்கு. சோ அப்ப வந்து அவர் பதற்றம் அடைறாரு. இது எல்லாம் அப்ப வந்து நம்ம பதற்றம் நார்மலா நம்ம திங்க் பண்ணா என்ன பண்றோம்னா, நம்மளை சுத்தி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆனா நம்மளால இது சமாளிக்க முடியவில்லை. ஓன்னு கத்தணும் போல இருக்கு. என்னை யாருமே மதிப்பதில்ல. இப்படியே நடக்குது சாத்தியம் இல்ல அப்படின்னு நம்ம நார்மலா திங்க் பண்ணுவோம். இதோ நம்ம அவேர்னஸோட நம்ம இருந்தோம்னா, எப்படி நம்மளோட திங்கிங் இருக்குன்னா, நம்மளை சுத்தி பல விஷயங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. என் இதயம் படபடன்னு அடிச்சு கொள்குது. கடுமையான பதற்றத்தை நான் உணர்றேன். சோ என் உணர்வுகள் எல்லாம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் தறிகெட்டு ஓடுகின்றன அப்படின்னு நம்ம அவேர்னஸோட கொஞ்சம் இது பண்ணலாம், சிந்திக்கலாம். சோ இப்ப மன அழுத்தத்தை வந்து நம்ம மன அழுத்தம்னா என்னன்னு பார்த்தோம். மனநோய்னா என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்தது மன அழுத்தத்தை வந்து ஹேண்டில் பண்ற டெக்னிக்ஸ்குள்ள போலாம். இப்ப மன அழுத்தத்தை ஹேண்டில் பண்ற டெக்னிக்ஸ வந்து பள்ளத்தில் விழுந்து கிடப்பவனை நோக்கி வீசப்படுகின்ற ஒரு கயிறு போன்றதுன்னு சொல்றாரு. என்ன டெக்னிக்ஸ்னு ஃபர்ஸ்ட் டெக்னிக்ஸ் பாத்தீங்கன்னா 4A டெக்னிக்ஸ். அவாய்ட், ஆல்டர், அக்செப்ட், அடாப்ட். தவிர்த்தல். அவாய்டுனா தவிர்த்தல். சோ இப்ப நம்ம சூப்பர் மார்க்கெட் போகணும்னா வீக்கெண்ட்ல போகாம வீக் டேஸ்ல போனோம்னா அப்ப கூட்டம் இருக்காது. நம்ம டைமும் சேவ் ஆகும். நமக்கு ரிலாக்ஸா வேணுங்கிற பொருள்ஸ் எல்லாம் வாங்கலாம். அது மாதிரி நமக்கு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த சாட்டர்டே சண்டே தான் போகணும் அப்படின்னு இல்லாம நம்ம வீக் டேஸ்ல போகலாம். அந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நமக்கு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிற சுச்சுவேஷனை முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணணும். நமக்கு என்வரான்மெண்ட்ல எங்கெங்கெல்லாம் அவாய்ட் பண்ணுமோ அந்தந்த மாதிரி இடத்துல அவாய்ட் பண்ணிக்கிட்டா நமக்கு பதற்றம் ஏற்படாது. இப்ப நமக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் இருக்குன்னா, அந்த இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து டைம ஒதுக்கணும். இம்பார்ட்டன்ட் இல்லாத ஒர்க்குக்கு டைம ஒதுக்குறதுங்கிறது வந்து நம்மளோட பதற்றத்த உருவாக்குற சூழ்நிலைய கிரியேட் பண்ணும். சோ அந்த மாரி இம்பார்ட்டன்ட் இல்லாத ஒர்க்குக்கு நம்ம பண்றப்ப வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிறணும். அவாய்ட் பண்ணிட்டு நம்மளோட ஒர்க்ஸ வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி குடுத்துடணும். நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம தலையில போட்டு பண்ணக்கூடாது. நம்ம ஷேர் பண்ணி மத்தவங்களுக்கு குடுத்துறணும். அப்புறம் ஏதாவது நம்மளால முடியலைனாலும் நோ சொல்லிறணும். நோ சொல்லாம இல்ல என்னால முடியும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு நம்ம பதற்றம் ஆயிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. எங்கெங்கெல்லாம் நோ சொல்லணுமோ அங்கங்கெல்லாம் நோ சொல்லி பழகிக்கணும். அதே மாரி யார்ட்டயாவது ஹெல்ப் கேட்கணும்னாலும் ஹெல்ப் கேட்டு பழகிக்கணும். நம்ம ஏன் கேட்கணும் அவங்க கிட்ட? ஐயோ வேண்டாம் நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம அவாய்ட் பண்ற இடத்துல அவாய்ட் பண்ணிடணும். நோ சொல்ற இடத்துல நோ சொல்லிடணும். அடுத்தது ஆல்டர். ஆல்டர்னா மாற்றி அமைத்தல் டெக்னிக். அதாவது இப்ப நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம். ரயில் வரதுக்கு 1 ஹவர் ஆகுது. நம்ம அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ இப்ப நம்ம காலையிலே வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், மெடிடேஷன் பண்ற டைம்ல மெடிடேஷன் பண்ணாம இருந்திருக்கலாம். சோ இப்ப அந்த 1 மணி நேரம் டைம் எனக்கான மெடிடேஷன் டைம் ஆட்டிருக்குது இது அப்படின்னு சொல்லி அந்த ஆல்டர் பண்ணி அதுக்கான மாற்றி அமைச்சு அந்த யோசனைய வந்து நம்ம பதற்றமாகாம அந்த இடத்துல அந்த டைம ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்ப சரி வீக்கெண்ட்ல தான் நானு போய் ஷாப்பிங் பண்ணுவேன். வீக் டேஸ்ல என்னால முடியாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பார்த்தோம்னா, வீக்கெண்ட்ல போறப்ப நம்ம வந்து போன்ல வந்து பாட்டு கேட்டுட்டோ இல்ல நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எதையாவது கேட்டுட்டோ அப்ப ஷாப்பிங் பண்றப்ப அந்த இடத்துல வந்து நமக்கு இரிட்டேஷன் ஆகாது, பதற்றம் வராது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் போறோம்னா அந்த மீட்டிங் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி போகாம நம்ம அந்த போற வழியில காருக்கு பெட்ரோல் போடுறதாகட்டும் மத்த சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வர்றப்ப நமக்கு அந்த இடத்துல வந்து ஹாப்பினஸ் தான் ஆகும். நமக்கு மன அழுத்தம் வராது. ஐயோ போறமே இந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் வராது அப்படின்னு சொல்றாரு. அவாய்ட், ஆல்டர் 2 டெக்னிக்ஸ் பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது அக்செப்ட். நமக்கு கோல்ஸ் அடையறதுக்கான பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வச்சுக்கணும். அதெல்லாம் அக்செப்ட்ங்கிறது என்னன்னா,
இப்ப நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அந்த சிச்சுவேஷன நம்ம அக்செப்ட் பண்ணி போய் தான் ஆகணும். இப்போ திடீர்னு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிகேஷன் பண்றப்ப, ஒரு ஃப்ரெண்ட் பேசுறத நிறுத்திடுறாங்க. அது வந்து ஏன்னு தெரியாது. திடீர்னு மெசேஜ் பண்றத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்ப நம்ம நம்ம மேல எந்த தப்பும் இருக்காது. என்ன ரீசனும் தெரியாது. பட் மெசேஜ் பண்றத ஸ்டாப் பண்ணிருவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம அத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஐயோ! ஏன் அவங்க மெசேஜ் பண்ணல? நம்ம நம்ம என்ன தப்பு பண்ணனோம்? அவன் அப்படிதான், இவன் இப்படிதான் அப்படின்னு நம்ம அவங்க மேல எதிர்மறையான எண்ணங்கள நம்ம வந்து இது பண்றதுக்கு பதிலா, அவங்க மேல வெறுப்பு மன்னிச்சிரணும். அவங்க ஏனோ பிஸியா இருக்காங்க அப்படின்னு மைண்ட்ல நம்மளே வச்சுக்கிட்டு அவங்கள மன்னிச்சிரணும். மன்னிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க மீதான வெறுப்பு, நடந்து போன விஷயங்களுக்கு அவர் மீது குற்றம் சாட்டுதல் போன்றவற்றின் மூலமாக ஏற்படக்கூடிய மன அழுத்தத்திலிருந்து நம்மள நம்ம விடுவிச்சுக்கலாம். இப்ப நம்ம மன்னிக்கும்போது அவங்கள நம்ம மன்னிச்சு நம்ம ஏதோ பெருசா பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்காம, அந்த மன்னிப்பு வந்து நம்மளை வந்து மன அழுத்தத்துக்குள்ள போகாம நம்மளை வந்து இது பண்ணிரும். ஐயோ! அவங்க ஃபோன் பண்ணல ஏன்னு தெரியலையே! நம்ம என்ன தப்பு பண்ணோமோ? நம்ம அப்படி பண்ணியிருப்போமோ, இப்படி பண்ணியிருப்போமோ அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு, அவங்க பிஸியா இருக்காங்க. நம்ம மேல எந்த தப்பும் இல்ல. நம்ம கரெக்ட்டா தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். கம்யூனிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷன வந்து நம்ம கடந்து போயிரணும். அதுக்குள்ளேயே நம்ம இதாகி பதற்றம் அடைஞ்சு நம்ம தேவையில்லாம ப்ராப்ளம்ஸ்குள்ள போகக்கூடாது. ஸோ இப்ப ஒரு எக்ஸாம்பிள்ல ஃபெயிலே ஆயிட்டோம்னா, ஐயோ! நான் பணம் கட்டி என் பணம் எல்லாம் வேஸ்ட்டா போச்சு. நான் கடினமா உழைக்கலையோ! அப்படின்னு சொல்லி பதற்றப்படாம, சிம்பிளா நான் தப்பு செஞ்சுட்டேன். ம அடு அதனால என்னோட மகிழ்ச்சி போச்சு. நீ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் நல்லா படிச்சு நல்லா எழுதணும் அப்படின்னு சொல்லி அந்த சிச்சுவேஷனே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபெயிலியர்ஸ்ங்கிறது வாழ்க்கையில வரதான் செய்யும். நம்ம அதுக்காக பதற்றப்படாம நம்ம அந்த சிச்சுவேஷன அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். நெக்ஸ்ட் வந்து அடாப்ட். சூழ்நிலைக்கு தகுந்த மாரி நம்மளே அடாப்ட் பண்ணிக்கணும். ம். இப்போ ஒரு ஆஃபீஸ்ல போறோம். ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு. அ அந்த ஒரு பெர்சன் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே டீஸ் பண்ணி பண்ணி பேசுவாரு. ஆனா, அது நமக்கு தெரியாம நம்மள மட்டும் தான் அவர் பேசுவாரோ அப்படின்னு நெனச்சுக்கிறோம். அதே ஆஃபீஸ்ல வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டயும் பேசுறப்ப தான் அவரோட கேரக்டர் என்னன்னு தெரியுது. ஓ! எல்லாத்தையும் தான் அவரு டீஸ் பண்றாரு. நம்மள மட்டும் டீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம மீட்டிங் அட்டெண்ட் பண்றப்ப அவரு நம்மள டீஸ் பண்ண வராருன்னா, நம்ம அவர பேசவே விடாத அளவுக்கு நம்மளோட மீட்டிங்ல நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு போய் நம்ம அந்த இடத்துல குடுத்து, நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆயிக்கணும். சோ அவங்கள பார்த்து நம்ம பயந்து போகக்கூடாது. அந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகுறதுக்கு நம்மளோட குவாலிட்டிஸ் என்னென்னலாம் நம்ம இது பண்ணணுமோ, அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம இது பண்ணிட்டு வரோம். ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, நமக்கு அந்த இடத்துல பயமும் வராது. நம்ம அந்த சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு மன அழுத்தம் வராது அந்த பெர்சன்ஸ் பார்க்குறப்ப. முடிஞ்ச அளவுக்கு அந்த அவாய்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த பெர்சன்ஸ அவாய்ட் பண்ண முடிஞ்சா அவாய்ட் பண்ணலாம். பட் பார்த்தே ஆகணுங்கிறப்ப நம்ம கரெக்ட்டா அந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகுற மாரி நமக்கு தகுந்த தேவையான இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். நெக்ஸ்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா, இது 4A டெக்னிக். நெக்ஸ்ட் டெக்னிக் மன அழுத்த நாட்குறிப்புகளும் குறிப்பேடுகளும் ஸ்ட்ரெஸ் டைரிஸ் அண்ட் ஜேர்னல்ஸ். எல்லாருமே நம்ம டைரிஸ் எழுதுற பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். எழுதுற பழக்கம் இல்லைனாலும் இன்னையில இருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா டைரியில நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எழுதுறப்ப நமக்கு வந்து மன அழுத்தம் வர்றதில்லை அப்படின்னு சொல்றாரு. நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டைரியில எழுதுறப்ப நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதலாம் அந்த டைரியில. சோ அப்ப வந்து நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ண முடியாது. நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்ல முடியும்னு சொல்ல முடியாது. நம்ம உள் மனதுக்குள்ள என்ன தோணுதோ அத ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்கும். சோ அத என்ன சொல்றாருன்னா, அந்த டைரியில எல்லாத்தையும் எழுதுங்கன்னு சொல்றாரு. அப்படி டைரியில எழுதுறப்ப நம்ம கிராட்டிடியூடையும் சேர்த்து எழுதுங்க. நன்றியும் என்னென்ன இதெல்லாம் நடந்துச்சோ அதுக்கான கிராட்டிடியூடையும் எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த டைரியில எழுதுறது வந்து இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லா புடிச்சதுன்னா, நீங்க புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு ஸ்டார் போட்டு கலர்ஃபுல்லாவும் எழுதுங்க. உங்களுக்கு கலர் கலர் பென்சிலா யூஸ் பண்ணி டிராயிங்ஸ் எல்லாம் வரையுதுன்னா, உங்களோட அந்த கவலை, மன அழுத்தத்தை எல்லாம் அதையெல்லாம் வந்து ஒரு டிராயிங் மாரி கூட கிரியேட் பண்ணி எழுதுங்க. சோ அப்ப உங்க மனசுக்குள்ள இருக்கிற வந்து வெளியில வந்துருது. அப்ப உங்க மன அழுத்தம் வந்து குறைஞ்சிருது. உங்களுக்கு பயம் வந்து இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த டெக்னிக் பிடிக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த டெக்னிக்கே யூஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. அதனால எது எதுக்கு அப்ளை பண்ண முடியுதோ அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் எழுத்தில் வடிக்கின்ற செயலே உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் சொல்றாரு. நம்ம எழுத்து வடிவமா எழுதுறதே வந்து நமக்கு மன அழுத்தம். இது வந்து ஒரு உளவியல் சிகிச்சைக்கு நிகரானது. நம்ம ஒரு டாக்டர்ட்ட போய் நம்ம வாங்குறதுக்கு தகுந்த அதுக்கு தகுந்தமானது இது அப்படின்னு சொல்றாரு. உளவியல் சிகிச்சைக்கு நிகரானதுன்னு சொல்றாரு இந்த டெக்னிக்ல. அடுத்தது என்னன்னா 5, 4, 3, 2, 1 டெக்னிக். நம்மளுடைய ஐம்புலன்கள் என்னென்னலாம் இருக்கு? யாராவது சொல்லுங்க. எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? மெய் வாய்ஸ் ஓகே. ஓகே. இந்த டெக்னிக் வச்சு தான் இப்ப சொல்ல போறோம்.
ஐம்புலன்கள் தான் டெக்னிக்ல 5 4 3 2 1ங்கிறது எதுவும் இல்ல. கண்ணு, சருமம், காது, மூக்கு, வாய். இப்ப பாத்தீங்கன்னா பிரெயின் என்ன பண்ணும்னா நம்மளை வந்து சிந்திக்க பிரசன்ட்ல வாழ விடாது, சிந்திக்க விடாது. நம்மளோட ஃபியூச்சருக்கே கொண்டு போகும். அப்படி இருப்போமா, இப்படி இருப்போமா, அந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி இருக்குமா, அப்படிதான் கொண்டு போகும். ஆனா நம்ம பாடியும் மைண்ட் எங்க இருக்கும், நம்ம பிரசன்ட்ல உட்கார்ந்துருக்க இடத்துல தான் நம்ம பாடியும் மைண்டும் இருக்கும். அந்த பிரசன்ட்ல தான் இருக்கும். சோ இப்ப அந்த பிரசன்ட்ல இருக்க நம்ம அந்த பாடியும் மைண்ட வச்சு ஒரு டெக்னிக் நம்ம வந்து இது பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆழமா மூச்சு காற்றை இழுத்துட்டு மூச்சு காற்றை விடணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது இந்த டெக்னிக் வந்து நம்ம பூமி மேல படுற மாதிரி நம்ம பண்ணோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. 5 4 3 2 1 டெக்னிக்னா ஐம்புலன்களை யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து கண்ணு. ஐம்புலன்கள்னா கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா 5 பொருளை வந்து பார்க்கணும். நம்மளால பார்க்க முடியற, இப்ப நான் போன் பாக்குறேன், புக் பாக்குறேன், பென்னு, பென்சில், இந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியற 5 பொருள்களை வந்து பாக்குறோம். அப்ப வந்து நம்ம பாஸ்டுக்கு போகாம பிரசன்ட்ல இருப்போம், ஃபியூச்சருக்கும் போக மாட்டோம். இப்ப நம்ம பிரசன்ட்ல இருக்கோம், நம்ம கண்ணு முன்னாடி 5 பொருள் தெரியுது, நம்ம பதற்றத்துல இருந்து வெளியில வந்துடணும், அதையெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள உருவாகும். சோ நம்மளால முடிஞ்ச 5 பொருட்களை பார்க்க போறோம். அடுத்தது வந்து என்ன பண்றோம்னா 4 பொருட்களை அடையாளம் காணணும். நம்மளால தொடர மாதிரி இருக்கிற 4 பொருட்கள், பெண்ணை தொடுறதாகட்டும், புக்கை தொடுறதாகட்டும், நம்ம ட்ரெஸ்ஸை தொடுறதாகட்டும், நாற்காலியை தொடுறதாகட்டும், அந்த மாதிரி தொட்டு ஃபீல் பண்ணணும். அடுத்தது 3 சத்தங்களை அடையாளம் காணணும். நம்ம குக்கர் விசில் வர்றதாகட்டும், பெல் சவுண்ட் ஆகட்டும், பேர்ட் சவுண்ட் ஆகட்டும், அந்த மாதிரி நமக்கு கேட்கிற தொலைவில் கேட்கிற சவுண்டுகள் சத்தத்தை வந்து நம்ம உணரணும். அடுத்தது நம்மளால முகர முடிகின்ற 2 விஷயங்களை தேடுதல். அதாவது நம்ம போட்டிருக்க சோப்போட வாசனையா இருக்கட்டும், நம்ம கையில இருக்கிற புக்கோட வாசனையா இருக்கட்டும், அந்த மாதிரி 2 இடத்த வந்து நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். முடிஞ்ச எந்திரிச்சு போய் கிச்சன்ல ஏதாவது சமைச்சு வச்சிருந்தாங்கன்னா அந்த ஸ்மெல்ல கூட பார்த்தோம்னா இன்னுமே நம்ம பிரசன்ட்ல வந்துடலாம். சோ நம்மளால ஸ்மெல்ல வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். அடுத்தது சுவைக்க முடிகின்ற விஷயத்தை நம்ம நுகரணும், அனுபவிக்கணும். சுவை நாக்கினோட சுவையை வந்து நம்ம இது பண்ணணும். லாஸ்டா குடிச்ச காஃபியோட டேஸ்ட் நமக்கு எப்போதுமே இருக்கும், தண்ணியோட டேஸ்ட் இருக்கும். அப்படி எந்த சுவையுமே இல்லைன்னா கூட நம்ம நாக்கோட நுனியில வந்து ஒரு சுவை இருக்கும், அந்த சுவையை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். சோ அப்ப ஃபீல் பண்றப்ப நம்ம பிரசன்ட்ல இருக்க மாதிரி ஆயிரும், நம்ம மன அழுத்தம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல வராரு. 5 4 3 2 1 டெக்னிக் இதுதான். அடுத்தது எக்ஸ்டர்னலைசேஷன், வெளிப்படுத்துதல். நம்மளோட மன அழுத்தத்தை வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம அப்பவே சொன்னேன், நான் ஸ்ட்ரெஸ் டைரி எழுதுங்க, ஜேர்னல்ஸ் எழுதுங்கன்னு சொன்னேன். அப்படி டைரி எழுதுறோம்ல, அந்த டைரி எழுதி நம்ம அப்படியே வச்சா கூட அது கூட ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணலாம், யாராவது எடுத்து படிச்சிடலாம், ஏதாவது பண்ணிடலாம். சோ அது கூட வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு நினைச்சீங்கன்னா அதை எரிச்சு கீழே போட்டுருங்க, எரிச்சிருங்க. எரிகிறப்ப அதை பாக்குறப்ப கூட நமக்கு மன அழுத்தம் குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி கிழிச்சு தூள் தூளா கிழிச்சு போட்டுருங்க, அப்பயும் மன அழுத்தம் நமக்கு குறையலாம். சோ அது எல்லாமே இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, பதற்றத்தை எல்லாம் காற்றாக மாத்திக்கிங்க. மாத்திட்டு ஒரு சின்ன பலூனுக்குள்ள நம்மளோட பதற்றத்தை பூரா அதுக்குள்ள பலூனுக்குள்ள நிரப்பி வச்ச மாதிரி நீங்க திங்க் பண்ணிக்கிங்க. அந்த பலூனை வந்து பறக்க விடுங்க. சோ இப்ப அந்த பலூன் மேல பறந்து போகுது பாருங்க போருங்க, மேல பறக்கிறப்ப அது என்ன ஆகுது, பலூன் சின்னதாகி அப்படியே மறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணி பாருங்க. சோ அது அந்த நம்மளோட பதற்றம், மன அழுத்தம் எல்லாமே அதே மாதிரி மேல போய் அப்படி பறந்து போற மாதிரி சிம்பிளா நம்ம அந்த மாதிரி அதுல இருந்து வெளியில வந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஒரு நிமிஷம். அடுத்தது அதே மாதிரி இப்ப நான் தூங்க போறேன்னு வச்சுக்கோங்க. தூங்க போறப்ப எனக்கு ஏதாவது பதற்றம் வருது, கவலை வருதுன்னா, நான் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, ஒரு சின்னதா ஒரு பொட்டி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு சூட் கேஸ் இருக்குன்னா அந்த சூட் கேஸ்க்குள்ள என்னோட கவலையை எல்லாம் தூக்கி போட்டுட்டு, நான் இப்ப தூங்க போறேன், என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத, கவலைப்படுறதுக்கு நான் ஒரு நேரம் வச்சிருக்கேன், நான் அப்ப வந்து கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ரிலாக்ஸா நிம்மதியா தூங்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன், அதுல சொல்லியிருக்காரு. அடுத்தது இப்ப நம்ம பதற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம பதற்றம் அடையிறப்ப இது நான் பதட்டப்படுறதில்ல, யாரோ ஒரு சிவசங்கரி அந்த பொண்ணுதான் பதட்டப்படுது, இது நான் இல்லப்பா, நீ பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டியா, நீ வாட்ல பதட்டப்படு, நான்லாம் அதுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனையில இருந்து நம்ம வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. நான் இல்ல பதட்டப்படுறதுங்க, நான் இல்ல, அது இன்னொரு பர்சன், அது என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம அந்த மாதிரி சிம்பிளா காமெடியா தான் இருக்கும் இது கேட்கறதுக்கு. பட் இதெல்லாம் ஒரு டெக்னிக் தான், நமக்கு எது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது வந்து நேரேட்டிவ் தெரப்பி, விவரிச்சு எழுதுறது எல்லாத்தையுமே. அதுதான் நம்ம பிரெயின்
இன்னும் சுற்றுச்சூழல்ல என்ன நடக்கிறது அப்படிங்கறத வந்து நமக்கு விவரிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கும். பட் ஆனா பிரெயின் நமக்கு எல்லாமே சொல்றதெல்லாம் எப்படின்னா, இந்த என்விரான்மெண்ட்ல நம்ம எப்படி சர்வைவ் பண்ணுவோம், எப்படி வாழ்றது, அதுக்கான கதைகளை தான் நமக்கு வந்து சொல்லுமே தவிர, நம்ம எப்படி சந்தோஷமா வாழ்றது அப்படிங்கிற கதையை வந்து நமக்கு சொல்லாது. சோ நம்ம வந்து அந்த பிரெயின் சொல்ற ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதிட்டே வரப்பெல்லாம் நெகட்டிவா வர்றதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் டச் கொடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும்னு சொல்லியிருந்தேன். இப்ப வந்து ஒன்னொன்னுக்கும் பாசிட்டிவ் டச், அந்த ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் நம்மளே என்னன்னு யோசிச்சு ஒரு பாசிட்டிவ் டச் கொடுத்து எழுதலாம். அடுத்தது நெக்ஸ்ட் மெயினான டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய டெக்னிக் என்னன்னா, நம்மளோட டைம் தான். நம்மளோட டைமை வந்து மேனேஜ் பண்ணணும். நம்ம டைம் மேனேஜ் பண்ணிட்டோம்னாலே நமக்கு வந்து மிக ஸ்ட்ரெஸ்ல இருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப டைம் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. நமக்கான நம்மகிட்ட டைம் இருக்கிறது 24 மணி நேரம் தான். அதை ஓகே எப்படி சார். எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கரெக்டா நம்மளுடைய சொன்னீங்க. முன்னேற்றம். கரெக்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க சார். நீங்க நிறைய செஷன் எடுத்திருப்பீங்களாட்டுருக்குது டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி. கரெக்டா எடுத்து வச்சிருக்கீங்க. பட் நான்லாம் இந்த புக் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன்னா, டைம் மேனேஜ்மெண்ட்னா கொஞ்சோண்டு நேரம் தான் இருக்கும். அதுல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் செய்யணும், நிறைய வேலை செய்யணும். அதை வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத நான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது அப்படி இல்ல. எந்த ஒர்க்குக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அந்த ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம பண்றதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம வந்து நிறைய வேலை செய்யறதா டைம் மேனேஜ்மெண்ட் நினைச்சுக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம எது இம்பார்ட்டன்ட்டோ, எது இம்பார்ட்டன்ட் இல்லாத ஒர்க்ஸோ அதையெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம அதுக்கான டைமை ஒதுக்குறதா டைம் மேனேஜ்மெண்ட். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லைஃப்ல ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டு, ஒரு லைஃப்ல ஒரு கோலை வச்சுக்கிட்டு, அந்த கோலுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டைமை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நம்ம லைஃபை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி நம்மளோட டைம்ஸை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அந்த வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு டைமே கொடுக்காம வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. வேலை செஞ்சு இந்த வேலையை முடிச்சுட்டு டைம் தான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லாம ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு டைம் கொடுங்க, கவலைப்படுறதுக்குன்னே ஒரு டைம் கொடுங்க. நமக்கு இப்ப கவலை வருதுன்னா நான் இந்த டைம்ல கவலைப்பட மாட்டேன், கவலைக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி வச்சிருக்கேன், அந்த டைம்ல நான் கவலைப்படுறேன், இப்ப கவலை வந்து கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சோ இந்த மாதிரி கவலைப்படுறதுக்குன்னு ஒரு டைம், ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு டைம், அந்த மாதிரி டைமை வந்து நம்ம மெயினா ஒதுக்கணும். ரெஸ்ட்டுக்கு ரிலாக்ஸேஷனுக்கும் டைம் வேணும். ரிலாக்ஸேஷன்ங்கிறது வந்து நமக்கு பார்க்க ரொம்ப ஈஸியான வேர்டா தான் தெரியும். பட் அதை நம்ம செய்யறதே இல்லை. அந்த ரிலாக்ஸேஷன் பண்ணி பார்த்தாதான் தெரியும் நம்ம அஹ் நம்மளோட இது பதற்றம்ங்கிறது வந்து நமக்கு இல்லாம இருக்கும்னு சொல்ல வரேன். ரிலாக்ஸேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றேன். அடுத்தது வந்து ஓவர் திங்கிங், ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா திங்க் பண்ணுவாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து அந்த வீட்டுல எல்லா வேலையும், இப்போ லேடிஸே பாத்தீங்கன்னா ஓவரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு எல்லா வீட்லயும் அந்த வேலையை நம்ம தான் செய்யணும்னு நினைப்பாங்க. எல்லா வேலையும் நம்மளே செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி தகுந்த எல்லா வேலையும் செய்யறப்ப அவங்களுக்கு திடீர்னு உடம்புநிலை சரியாதப்ப படுக்கிறப்பதான் தெரியும் அந்த டைமோட வேல்யூ என்ன, நம்ம ரெஸ்ட் எடுக்காத டைமோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது. சோ அதனால நம்ம டைமை வந்து நம்ம வாழ்க்கையோட கோலை வந்து நோக்கி போறதுக்காக நம்ம டைமை ஒதுக்கணும். நமக்கு ரெஸ்ட்டுங்கிற டைமும் தேவை. கவலைக்குன்னு ஒரு டைம் தனியா ஒதுக்கிக்குங்க. அப்படிங்கறத மேனேஜ் யுவர் டைம் அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப இந்த டைமை கையாளுறதுல வந்து நிறைய பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. அவங்க எப்படின்னா பாருங்க, அந்த பர்சனாலிட்டிஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கேளுங்க. நேர தியாகி அப்படிங்கிறாங்க. நேர தியாகினா யாருன்னா யாரும் இல்ல, எல்லா நம்மளோட டைம் இப்ப நம்ம சம்மந்தமே இருக்காது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருப்போம், அவங்க ஏதோ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம சும்மா தான் அங்க நிப்போம். நம்ம நேரத்தை தியாகம் பண்ணிட்டு அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். எல்லாத்துக்கும் எஸ் சொல்றவங்க நேர தியாகிங்கிறவங்க. ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப அந்த இடத்துல நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்றோம். அடுத்தது தள்ளி போடுபவர். அதாவது நம்ம இப்ப ஒரு வேலை இருக்குன்னா இந்த டைம்ல செய்யாம அப்புறமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுட்டே போவாங்க பாருங்க, அவங்க வந்து தள்ளி போடுபவர். அடுத்தது கவனச்சிதறல்காரர் அப்படின்னா, இப்போ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கப்ப போன்ல ஏதாவது நோட்டிபிகேஷன் வருது, மெசேஜ் சவுண்ட் வருதுன்னா நம்ம கவனம் வந்து அங்க போயிருது. சோ நம்ம அதை பார்க்க ஆரம்பிச்சிடறோம். அந்த மாதிரி பர்சன்ஸ் இருப்பாங்க. அடுத்தது குறைத்து மதிப்பிடுவர். இப்ப 5 மணி நேரம் பண்ற வேலையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1 மணி நேரம் தான் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வேலை செய்யாமே உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ். அடுத்தது வந்து தீயணைப்பாளர், ஃபயர் ஃபைட்டர்ஸ். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரெஷர் கொடுத்து போய் இந்த வேலையை செய்ய அப்படின்னு சொன்னா மட்டும் தான் செய்வாங்க. அது வரைக்கும் லேசியா தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ். அடுத்தது கச்சிதக்காரர், பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவங்க என்ன பண்றாங்கன்னா பெர்ஃபெக்ஷனிஸ்ட், அவங்க பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு பண்றாங்க. ஆனா மத்தவங்களுக்கு வந்து அது பெர்ஃபெக்ஷனா தெரியாது. அவங்களுக்கு தான் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ற பர்சன்ஸ். இவங்க எல்லாம் வந்து
பர்சனாலிட்டிஸ், டைமை வந்து எப்படியெல்லாம் கொண்டுட்டு போகிற பர்சனாலிட்டிஸ். அடுத்தது இப்போ நம்ம செய்கிற வேலையில் வந்து நம்ம வந்து ஒரு பிரிச்சுக்கலாம். என்ன மாதிரினா, முக்கியமானவை, அதே நேரத்தில் அவசரமானவை. நம்மளோட நம்ம வர ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம பிரிச்சுட்டு பார்த்தோம்னா நமக்கு அப்போ பதற்றம் வராது. முக்கியமானவை, அடுத்தது அவசரமற்றவை. முக்கியமற்றவை, அவசரமானவை. முக்கியமற்றவை, அவசரமற்றவை. இதுக்குள்ளதான் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். இது ஏதாவது ஒரு ஷெட்யூலுக்குள்ளதான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரைட் பண்றோம். ஒர்க்ஸ் நமக்கு என்னென்ன ஒர்க் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரைட் பண்றோம். ஸோ நோ சொல்ல வேண்டிய ஒர்க்ஸ்க்கெல்லாம் நோ சொல்லிடுங்க. ஸ்மால் ஒர்க்கு, பெரிய ப்ராப்ளம்ஸ், சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா எழுதுங்க. அதுல எது முடிச்சா உங்களுக்கு அச்சீவ் பண்ற கோல் அச்சீவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமோ அந்த ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் முடிங்க. பெரிய ப்ராப்ளம்ஸை வந்து பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. அப்புறம் வந்து என்னன்னா, நம்மளோட ப்ராசஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரிசல்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணாதங்க. நம்ம கோல் அச்சீவ் பண்றதுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது ஆட்டோஜெனிக் டெக்னிக். இப்ப ஐம்புலன் 5-4-3-2-1 டெக்னிக்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, கண்ணு, மூக்கு, வாயின்னு சொல்லி வெளிப்புற இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது வந்து இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். நம்ம உள்ள இருக்க திங்ஸை பார்க்கறது ஆட்டோஜெனிக் டெக்னிக்ங்கிறது. உள்முகமாக நம்மளோட எண்ணங்களை வந்து பார்க்கறது. இப்ப அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு சின்ன பிளேஸ்ல ரிலாக்ஸா உட்கார சொல்றாரு. உட்கார்ந்துட்டு சின்ன ஏதாவது நமக்கு தெரிஞ்ச முத்திரைகள் வச்சுக்கலாம் கையில. அடுத்தது வந்து நம்ம அப்ப ஃபுல் பாடியோட வெயிட் என்ன அப்படிங்கறத நம்ம உணர்றோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது நம்ம பாடியில ஒரு ஹீட் இருக்கும். அந்த ஹீட்டை வந்து உணர்றோம். அப்புறம் நம்ம பாடியோட ஹார்ட் பீட் சவுண்டை வந்து நம்ம கேட்கிறோம். அப்புறம் மூச்சு காற்றை கவனிக்கணும். அடுத்தது வெயிட்ல ஏற்பட்ட சென்சேஷனை கவனிக்கிறோம். அடுத்தது புருவ மத்தியில் இருக்கிற ஆக்ஞா சக்கரத்தை நம்ம கவனிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பார்ட்ஸே கவனிக்கிறப்ப நம்மளோட இது வந்து பாஸ்டுக்கோ ஃபியூச்சருக்கோ போகாம ப்ரெசென்ட்ல நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது கைடட் விஷுவலைசேஷன் டெக்னிக். ஸோ இப்போ நம்ம வந்து கைடட் விஷுவலைசேஷன் டெக்னிக்னா என்ன சொல்றாருன்னா, நம்ம கற்பனை பண்ணி பார்க்கறதா. நம்ம இருக்கிற இடத்துல விஷுவலைசேஷன் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு அப்ப பதற்றம் ஏற்படாது. இப்போ வந்து விஷுவலைசேஷன் பண்ணி பாருன்னா, நீங்க போய் ஒரு ட்ரிப்பு போய் அந்த ட்ரிப்ல வந்து இருக்கிற இயற்கை சீனரிஸ் எல்லாம் விஷுவலைஸ் பண்றது அப்படிங்கிறது இல்லை. ஒரு நாள் ட்ரிப்பு போய் அதை விஷுவலைஸ் பண்றதுங்கிறது இல்லை. நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து அதான் கிளீனா, நீட்டா, கிரீனிஷா அந்த மாதிரி வச்சுக்கிறப்ப நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எண்ணங்கள் வந்து எப்போதுமே நமக்கு ஃபியூச்சருக்கு பாஸ்டா கொண்டு போகும். நம்மளோட பாடியும் சென்ஸும் தான் வந்து நம்ம ப்ரெசென்ட்ல இருக்கிறத வந்து உணர வைக்கும். அது ஸ்லோவா தான் போகும். ஸோ நம்ம விஷுவல் பண்ணி பார்க்குறோம். நம்ம சுத்தி இருக்கிறத வந்து கிளீனா, நீட்டா வைக்கிறப்ப வந்து நமக்கு வந்து பதற்றம் ஏற்படாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ப்ரொக்ரெசிவ் மசில் டெக்னிக் அப்படின்னா என்னன்னா, நம்ம உட்கார்ந்த இடத்துல வந்து நம்ம கை கால்களை எல்லாம் டைட் பண்றோம். டைட் பண்றப்ப என்ன ஆகுது? பதற்றம் ஏற்படுது, ஒரு பெயின் ஆகுது. ஸோ அப்ப பாடி இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்றப்ப நம்ம பதற்றம் வந்து குறையுது. ஒரு பார்ட்டா அப்படியே மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ். அப்படியே கண்ணை மூடி தலையிலிருந்து பாதை வரைக்கும் ஒரு பார்ட்டா அப்படியே கவனிச்சுட்டு டைட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அப்படியே ஒரு பார்ட்டா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே வரப்ப நம்ம மசில்ஸும் ரிலாக்ஸ் ஆகுது, பிரெயினும் ரிலாக்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. எல்லா டெக்னிக்கும் எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகாது. நம்ம வந்து எந்தெந்த டெக்னிக் யூஸ் பண்ணணுமோ அந்தந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரே போஸ்ட்பான்மெண்ட் டெக்னிக் அப்படின்னா கவலையை தள்ளி போறது. நான் அடிக்கடி நிறைய டைம் பேசிட்டேன். கவலை வரப்பையில இந்த டைம் எனக்கு கவலைக்கான டைம் இல்லை, நான் கவலையை கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன், அப்புறமா கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலாக்ஸா இருக்கணும். அதுக்காக இது வந்து எல்லா சுச்சுவேஷனுக்கு இப்போ யாராவது இறந்துட்டாங்கன்னா நான் இப்ப கவலைப்பட மாட்டேன், அப்புறமா கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம சின்ன சின்ன கவலைகளுக்கு வந்து நம்ம தள்ளி போடுறோம். அடுத்தது ரீரைட் யுவர் தாட்ஸ். நம்மளோட எண்ணம் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிட்டோம், நம்ம ரைட் பண்ணணும், எழுதணும்னு. நம்ம வந்து இப்ப எழுதுறப்ப நம்மளோட எண்ணங்கள் நெகட்டிவ் தான் எல்லாம் எழுதுவோம். நமக்கு வர்ற ப்ராப்ளம்ஸ், கவலை, பதற்றத்தை எல்லாத்தையுமே நெகட்டிவா தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் டச் கொடுத்து எழுதுறதா ரீரைட் யுவர் தாட்ஸ். அதே சேம் தான். இப்ப வந்து நம்ம எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிஹேவியர் இருக்கும், பிஹேவியருக்கு தகுந்த மாதிரி தான் செயல் இருக்கும். ஸோ எண்ணத்தையும் சீரமைக்கணும். எண்ணம் வந்து தானா உருவாகும், சுற்றுச்சூழல் காரணமாக உருவாகும் எண்ணம். அந்த எண்ணத்தை வந்து நம்ம ஆராய்ந்து சீரமைச்சு எந்த எண்ணம் கரெக்ட், எது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அதை சீரமைக்கணும். அப்ப வந்து நம்ம செயலும் கரெக்டா இருக்கும், நமக்கு பதற்றம் ஏற்படாது. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு சில தீங்கு விளைவிக்குங்கள் எண்ணம். அப்படி தீங்கு விளைவிக்கிற எண்ணங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம அதை கொஞ்சம் கவனிச்சு பாத்துக்கணும். மொத்தமா இருக்கு இல்ல ஆல் ஆர் நன் அப்படின்னு சொல்றாங்க. முற்றிலுமா இது இருக்குது, ஆமா இதுதான் சரி, இல்ல இது தவறு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பிளாக் ஆர் ஒயிட். கிரேங்கிற ஒரு கலரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்னா பிளாக்ல தான் நிப்பேன், ஒயிட்னா ஒயிட்ல தான் நிப்பேன் அப்படின்னு சொல்ற பர்சனாலிட்டிஸ்.
அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்க. அடுத்தது வந்து அதீத புதுமைப்படுத்துதல், ஓவர் ஜெனரலைசேஷன் பண்றது. ஆண்கள்னா இப்படிதான், பெண்கள்னா இப்படித்தான், இவங்கன்னா இப்படித்தான், நான்னா இப்படித்தான் அப்படின்னு சொல்றவங்க. அடுத்தது சுய சார்பாக்கம், பர்சனலைசேஷன். நான் தான் என் குழந்தை சரியா வளர்க்கல, அதனாலதான் என் குழந்தை இப்படி போச்சு அப்படின்னு நம்ம மேலேயே பழிய போட்டுக்கிற பர்சனாலிட்டிஸ். அடுத்தது புறவயப்படுத்துதலும் அகவயப்படுத்துதலும். சம்பந்தமே இல்லாம நம்ம திங்க் பண்றது. நம்ம பெட்ரூம் கிளீனா இல்லாதனாலதான் நமக்கு டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இதுல வருது. அடுத்தது எதிர்மறையை ஊக்குவித்தலும் நேர்மறையை தள்ளுபடி செய்தலும். ஃபேவரிங் நெகட்டிவ் அண்ட் டிஸ்கவுண்டிங் பாசிட்டிவ். நம்மளோட பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம கவுண்ட் பண்றதே விட்டுருவோம். நெகட்டிவை தான் வந்து ஜாஸ்தியா நினைச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி. அடுத்தது உணர்ச்சி ரீதியான காரணப்படுத்துதல், எமோஷனல் ரீசனிங். எல்லாத்துக்குமே நான் தான் பிரச்சனை, இந்த எமோஷன் தான் காரணம், இதனாலதான் நான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது முன்னோடி நடத்தை விளைவு. அதாவது ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா லைஃபே முடிஞ்சு போன மாதிரி கற்பனை பண்றது அவங்க, அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட் ரீடிங். ஒருத்தரோட மைண்டை வந்து ரீட் பண்ணி இவங்க இப்படிதான் அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்மளா நினைச்சுக்கிறது அவங்கள பத்தி ஒரு எண்ணத்தை. அடுத்தது ஃபார்ச்சூன் டெல்லிங். அதாவது சிரிச்சுட்டே ஒரு பெரிய ப்ராப்ளத்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம சிரிக்கிறத விட்டு போட்டு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரை பத்தி ப்ரெடிக்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம பதற்றப்படுற பர்சனாலிட்டிஸா இருக்கும். ஸோ இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிச்சு நம்ம இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டா இன்னும் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது கடைசியா பாத்தீங்கன்னா ஃபைனலுக்கு வந்துடலாம். இதெல்லாம் டெக்னிக் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றேன்னா, ஃபைனல்ல எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு எண்ணம் வந்தாலும் சரி, ஒரு பதட்டம் வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் கேளுங்க. ஏன் இது நடக்குது, எதனால, என்ன அப்படிங்கறத வந்து ஒரு அனலைஸ் பண்ணுங்க. அடுத்தது எல்லாத்துக்குமே வந்து பாசிட்டிவ் டச் கொடுத்து நீங்க லைஃப்ல வந்து டேவை வந்து எண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அத்தியாவசியமான ஆசைகளை வந்து ஃபோக்கஸ் பண்ணி போங்க. நம்ம ஆசைகளை வந்து ஃபோக்கஸ் பண்ணி போகாதீங்க. நம்ம லைஃப்ல எது அத்தியாவசியமோ அதுக்கான ஃபோக்கஸ் பண்றப்ப நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது. அடுத்தது இப்ப என்ன நம்ம கிட்ட நடந்துட்டு இருக்கோ, என்ன நம்ம கிட்ட இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே கிராட்டிடியூட் பண்ணுங்க. நன்றி உணர்வோட இருங்க. அடுத்தது பிரசன்ட்ல வாழ பழகிக்கிங்க. பாஸ்ட வந்து லெசனா எடுத்துக்கங்க. ஃபியூச்சரை பத்தி யோசிக்காதீங்க. பாஸ்ட்ங்கிறது வந்து நமக்கு எல்லாமே லெசன் தான். நம்ம ஏதோ தப்பே அந்த காலத்துல பண்ணியிருந்தாலும் அதை இப்ப பிரசன்ட்ல போட்டுக்கிட்டு மைண்ட்ல போட்டுக்கிட்டு ஓவர் திங்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாம அதுல இருந்து ஒரு லெசன், ஓகே நம்ம அந்த வயசுல தெரியாம நம்ம தப்பு பண்ணிட்டோம் அந்த சின்ன வயசுல, பட் இப்ப நம்மளோட வாழ்க்கை பாஸ்ட், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நம்ம அதை வாழணும் அப்படின்னு பிரசன்ட்ல வாழ பழகிக்கிங்க. தன்னம்பிக்கையோட நம்ம கோல்ஸை நோக்கி பயணிக்கலாம். இதுதான் இந்த புக்ல சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ. என்னோட செஷனை இப்போ முடிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி மேடம். அருமையான ஒரு புத்தகம். நம்ம செல்ஃப் ஹெல்ப் புத்தகத்தோட கேட்டகரியில இருந்த ஒரு புத்தகம். நம்மளை எப்படி ஹெல்ப் பண்ணிக்கலாம். பல இந்த மாதிரி புத்தகத்தை நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டாலே வந்து நம்ம லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அதோட இந்த மாதிரி பேஷனேட், இப்போ நம்ம நற்புலர்கள் அட்டன் பண்றவங்க எல்லாருமே அந்த மாதிரி நேர்மறை சிந்தனை உள்ளவங்க தான். இல்லாட்டி எல்லாருமே வந்து இந்த செஷனுக்குள்ளலாம் வர முடியாது. ஸோ அந்த புத்தகத்துல அருமையான இந்த 4A டெக்னிக் சொல்லி பல சூழல்ல நம்ம அடாப்ட் ஆகிக்கிறது இல்லை. அந்த சூழலை குறை சொல்லிக்கிட்டே தான் இருந்துட்டு இருப்போம். ஸோ அந்த அடாப்ட் ஆகிற விஷயங்கள் சம்மந்தமான 4A டெக்னிக்ஸு, 5 4 3 2 1 டெக்னிக்கு சூப்பராக இருந்தது. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கவலைங்கிறது நம்ம வேதாத்திரியத்திலே சொல்லுவாங்க, கவலைங்கிறது நம்ம தண்ணி இறைக்கிற கவலை மாதிரி நம்மளோட மகிழ்ச்சியை வாரி இறைச்சிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கவலை எப்படி நிர்வகிக்கிறது, பதட்டமாக இல்லாமல் எப்படி இருக்கிறது, பல டெக்னிக்ஸு மிக அழகாக உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஐஸ்னோவர் மேட்ரிக்ஸையும் அருமையாக வந்து விளக்கினீங்க. சூப்பராக இருந்தது மேடம். நல்ல ஒரு செஷன், பயனுள்ளதாக இருந்தது. கண்டிப்பாக நம்ம நிறையா இந்த மாதிரி படிக்க ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள மாற்றங்கள் வரும். ஒரு அருமையான புத்தகத்தை இன்னைக்கு கொடுத்த உங்களுக்கு ஒரு நிறைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாட யாராவது தளத்தில் இருந்தால் சொல்லலாம். நம்மளுடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கும் நபர்கள் பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சி கொண்டாடும் அனைவருக்கும் நம்ம நற்புலர் குடும்ப சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்போம். பிள்ளைப்பேறு வேண்டுபவர்களுக்கு அவர்களுக்கு அது இமயமும் உடல்நலம் கொண்டோர் உடல்நலம் தேறி வரவும் ஒரு பிரார்த்தனை நற்புலரி குடும்பம் சார்பாக வைத்து மாரிமுத்து சார்,
உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கலாம். சார் கேட்குதா? சூப்பரா கேக்குது சார். சூப்பர், வெரி குட் சார். இந்த நிகழ்ச்சி யாரும் தவறக்கூடாத நிகழ்ச்சி. நிறைய பாயிண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. அந்த புக்கு பேரை தான் நான் கேட்க விட்டுட்டேன். நீங்கள் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் போடுங்க. புக்கை முழுக்க படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டிடுச்சு இவங்க சொன்ன குறிப்புகள் எல்லாம். நிறைய சொன்னாங்க. 4A டெக்னிக்கு, 5 4 3 2 1 டெக்னிக்கு, டைம் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, எல்லாத்துக்குமே இவங்க சொல்யூஷன் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நான் எழுத்தாளருங்கிற முறையில் மன அழுத்தம் பற்றிய ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு 2 புக்கு எழுதியிருக்கிறேன் நான். இருந்தாலும் இவங்க சொன்ன பாயிண்ட்டும் அந்த 5 4 3 1 4A இதெல்லாமே நல்ல யூஸ்ஃபுல் அடிஷனல் டிப்ஸாக எனக்கு கிடச்சிது. சுருக்கமாக சொல்லணுன்னா, இந்த கடைசி பிற்பகுதியில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி தெரியுது. அதாவது காதில் கேட்குறதுக்குள்ளார மனசில் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் மனசில் பதிச்சிக்கிறதுக்கு முன்னால் பறந்து போயிடுது. அதுக்கு அவங்கள ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ½ இவ்வளோ தரது பெருசது. அதுக்கு புக்கை வாங்கி படிக்கணுங்கிற ஒன்று தான் தீர்வாக இருக்க முடியும். சுருக்கமாக இவங்களை பற்றி, இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லணுன்னா, 4A டெக்னிக் மாதிரி நான் 3Aல ஒரு பாராட்ட சொல்கிறேன். ஆல் ஆர் அருமை. ஆல் ஆர் அருமை 3A. ஓகே, நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். மாரின் சார், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஒரு சின்ன அக்ரானிம் தமிழில் கொடுத்துட்டீங்க. நித்யா மேடம், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நான் ஒரு புக்கு படித்தேன். அந்த புக்கை படிக்கிறப்ப இந்த புக்கை தான் முதல்ல படிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் சொன்ன புக்கை போட்டிருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் நான் படிக்கலை. நான் படித்த புக்கு என்ன அப்படின்னா, ஹவு டு என்ஜாய் யுவர் லைஃப் அண்ட் ஜாப். அப்போ தான் அந்த ஸ்டாப் ஒரியிங் அண்ட் புக்கை வந்து படிச்சுட்டு தான் திருப்பி வரணும் அப்படின்ற மாதிரியும், த இன்ஃப்ளூயன்ஸ் டு த பீப்புள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற புக்கு, இந்த 3 புக்கும் மும்மூர்த்திகள் மாதிரி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. நான் அந்த புக்கையும் படிக்கல. ஏன்னா நான் எனக்கு இந்த பாசிட்டிவாவே ஹவ் டு என்ஜாய் யுவர் லைஃப் அண்ட் ஜாப்ன்றது அருணகிரி சார் கொடுத்தது. நீங்க அவசியம் இந்த புக்கையும் படிக்கணும். ஹவ் டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் படிச்சிருங்க. ஏன்னா நீங்க இதை படிச்சிட்டிங்கனால அது 2யும் நீங்க கோஆர்டினேட் பண்ணிக்கலாம். நீங்க ஆரம்பம் கரெக்டா கொடுத்துருக்கீங்க. அடுத்து பதட்டப்படாம இருக்கணும்னு சொன்னீங்க. அடுத்து 4A சொன்னீங்க. இதே இதுல நான் ப்ரெசென்ட் பண்ண புக்கை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். உன்னையே சரி செய்யும் டெக்னிக்ல 5 4 3 2 1 ரிவர்சல் ஆர்டரு, அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட்டல், யாரையாவது சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நானே தான் பண்ணுவேன், நீனே பண்ணு நல்லா இரு அப்படின்ற மாதிரி போக வேண்டியது. அடுத்து நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த பதட்டப்படாம எடுக்கிறதுன்றது. ஆனா பதட்டப்படாம இருக்கிறோம்ன்றது யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன்னா சொசைட்டி அந்த மாதிரி இருக்கு. இங்க இருக்கிறவங்க ஓகே, நம்மலாம் ஒன்னா சேர்ந்து கை தட்டலாம், ஒன்னா சேர்ந்து கஷ்டப்படலாம், ஒன்னா சேர்ந்து கவலைப்பட்டுக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம். ஆனா சொசைட்டில இருக்கிறவங்களுக்கு ஆக்டிங் வந்து தேவைப்படுது. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து 9:40க்கே வந்து ஆபீஸ்க்கு போனா கூட நம்ம மனசுக்குள்ள சொல்லிடணும், ஹாப்பியா இருக்குன்ட்டு, சூப்பர் அப்படி சொல்லிட்டு, வெளியில மட்டும் ஐபால் ரொட்டேஷன் எல்லாமே நீங்க மேக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களை வந்து இல்லைன்னா கிரிக்கேன்னு சொல்லிடுவாங்க. அதை நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீ ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்டாங்க என்னைய வந்து ஹெச்எம். நான் அப்ப சொன்ன ஒரே ஒரு பதில் என்னன்னா, என் பேருக்கு முன்னாடி லேட்டுன்னு போட்டுறக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நான் நகண்டு, ஆனா அப்பாலஜி எழுதி கொடுத்தேன். இது அம்மாலஜியா சைக்காலஜியா என்னாலஜின்னு நீங்க தான் பாத்துக்கணும். அனாலஜி பண்ணிக்கங்க. ஏன்னா செம்ம சூப்பரான ஒரு புத்தகம். நிஜமா சார் சொன்ன மாதிரி நானும் அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ ஒரு செம்ம ஓட்டத்தை தான் பார்த்தேன். கொஞ்ச நேரம் ஜாகிங் போயிட்டே இருந்துச்சு, கொஞ்ச நேரம் ரன்னிங் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுச்சுன்னே தெரியல, நாய் தரத்துற மாதிரி ஓட்டான், கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஓடிச்சு. ஏன்னா 6-2 ஆனோடனே ஒரு ஐபால்ல வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் வந்துச்சு. இப்ப முடிக்கணுமே அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. இந்த புக்கெல்லாம் கனெக்ட் பண்ணி இந்த செஷனை நான் பார்த்தேன்றத நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிச்சயமா சார் சொன்ன AAAயும் சூப்பரா இருந்துச்சு, ஆளார் அருமையும். அது மாதிரி 4Aயும் செம்மையா இருந்துச்சு. நான் சொன்னதுமே 4A இருக்குது, 4R இருக்கு. இதெல்லாமே கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்து லைஃப்பை வந்து சூப்பரா கொண்டு போவோம். மென்மேலும் வளரணும். நிஜமா
துக்கமான வீட்ல அழுகுற நேரத்துக்கு அழுகுங்கன்னு சொன்ன விஷயம் கொஞ்சம் காமெடியாவும் இருந்துச்சு, ரெமடியாவும் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கங்கள். நன்றி மேடம். உங்களுடைய அப்பாலஜியா அம்மாலஜியான்னு தெரியல, நித்தியாலஜியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆளார் அருமையோட ஆஹா ஆஹா அருமை அப்படின்னு சொல்லலாம். அந்த கடைசி நேரத்தில் ஓடுற ஓட்டம் கிட்டத்தட்ட பல பேரும் பண்ணுவாங்க. அது அனுபவத்தில் சரியா போயிடும். நம்ம கொண்டு வந்த எல்லாத்தையும் கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு பதட்டம் வந்துடும். நேரத்தையும் கடிகாரத்தையும் அதையும் இன்டர்லாக் பண்ணும்போது அந்த பிரச்சனை வந்துடும். ஸோ அதை பார்க்காம நம்மளால ஒன்றா கடிகாரம் பார்க்கக்கூடாது, இல்லை இது கண்டென்ட்டை ஃபுல்லாக கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. பட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுத்தாலும் நமக்கு வந்து ரொம்ப புரிஞ்சதுன்னு தான் நம்ம சொல்லணும். புரியுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரமேஷ் சார், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் இனிய நட்புலரின் காலை வணக்கம். ஸ்டாப் ஓவர் திங்கிங், இது வந்து என்னோட லைஃபோட தான் நான் வந்து ரிலேட் பண்ணி பார்க்குறேன் இந்த புத்தகத்தையும். எதனால் அப்படின்னா, நான் ஒரு 2 months பேக் வந்து ஜெனடிக் பிரைன் ப்ரொஃபைலிங் அப்படின்றத நாமக்கல்ல வந்து கிருத்திகா மேடம் வந்து எனக்கு எடுத்தாங்க. ஜெனடிக் பிரைன் ப்ரொஃபைலிங். நான் ஓவரா திங்க் பண்ணுறேன், அடிக்கடி ஹெட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேடம் சொன்ன எல்லா விஷயமும் அவங்களுக்கு அந்த என்னுடைய ஜெனடிக் பிரைன் ப்ரொஃபைலிங்கில் நீங்கள் எப்படி ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க, இது வந்து ஜெனடிக் ப்ராப்ளம் பேஸ் பண்ண ஒரு விஷயம் 30%. அதனால வந்து டைரி எழுதுங்க அப்படின்னாங்க. இது வரல நான் ஒரு 2 மாசத்துல ஒரு டைரி எழுதி முடிச்சுட்டு 2வது டைரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் பிஸ்னஸ் பற்றி அதிகமாக திங்க் பண்ணுறது, ஃபேமிலி பற்றி அதிகமாக திங்க் பண்ணுறது. மேடம் சொன்ன மாதிரி ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நான் தான் அப்படின்ற அந்த கோணத்திலேயே இருந்தேன். ஸோ அதெல்லாம் என்னையே அவங்க வந்து ரீவைண்ட் பண்ணி காட்டின மாதிரி இருந்துச்சு. 4A டெக்னிக்ஸ், அதேமாரி 5-4-3-2-1 என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றது, பதற்றங்களை வந்து பலூன்களில் வந்து நிரப்ப சொன்ன விஷயம், அதேமாரி வந்து விவரித்து எழுதுங்கள். ஒரு டைரியும் எழுதுறேன்னா ஸோ நம்ம எப்படிலாம் எழுதணும் அப்படின்றத சொன்ன விஷயம், டைம் மேனேஜ்மெண்ட், எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், டைம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஷெட்யூல் பண்ணி லைஃப்பை வந்து ரன் பண்ணணும் அப்படின்றது, அப்புறம் நேர தியாகிகள் அப்படின்றத பற்றி அவங்க சொன்ன விஷயங்கள். அந்த நேர தியாகிகள்ல ஒரு சில இதில் நானும் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ப்ராக்ரஸிவ் மசில் ரிலாக்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து எப்படி ஒரு இடத்துல தனிமையில் இருக்கேன்னா அந்த இடத்துல எப்படி தியானம் பண்ணலாம் அப்படின்ற விஷயம். கவலைகளை தள்ளி போடுங்கள், அதாவது சிறிய கவலைகளை தவிர்த்துட்டு ஸோ பெரிய விஷயத்துக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டும் நம்ம கவலைப்படணும் அப்படின்ற சொன்ன விஷயம். நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாற்ற சொன்ன விஷயங்கள். தாட்ஸ் வந்து ஆல் ஆர் நன், பிளாக் ஆர் ஒயிட், இந்த மாதிரி பர்சனாலிட்டிலாம் லைஃப்ல இருப்பாங்க அப்படின்னு சொன்ன விஷயம். லாஸ்டா வந்து அந்த டெக்னிக்ஸ் வந்து புறாகவை, எதிர்மறை வந்து நேசிப்பவர்கள், எமோஷனல் ப்ராப்ளம்ஸ், முன்னோடி நடத்தை நிகழ்வுகள், மைண்ட் ரீடிங், ஓவர் திங்கிங், நம்ம ஃபியூச்சரை பற்றி எப்படிலாம் திங்க் பண்ணுறோம், நமக்குள்ளேயே நம்ம வந்து கேள்வி கேட்டுக்கணும் அப்படின்ற விஷயங்கள். தாட்ஸ் வந்து பாசிட்டிவாக மாற்றிட்டு நமக்கு நாமே கிராட்டிடியூட் கொடுக்குற விஷயம். மற்றவங்க ஏதாவது ஒரு நன்றி செய்கிற விதமாக ஏதாவது விஷயங்கள் செஞ்சிருந்தா அவங்களுக்காக வந்து நம்ம கிராட்டிடியூட் சொல்லணும் அப்படின்ற விஷயம். பாஸ்ட், ஃபியூச்சர், ப்ரெசன்ட், இதை எப்படி எடுத்துக்கணும்னு சொன்ன லாஸ்டாக விஷயங்கள். இது எல்லாமே இன்னைக்கு ரொம்ப அருமை. மேடம் பேசின எல்லா விஷயத்தையும் நான் டைரியில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து எல்லாத்தையுமே எழுதி முடிச்சிட்டேன். ஏன்னா டைரி எழுதுகிற பழக்கம் வந்து இருந்ததுனால எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. இந்த செஷன் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ ரமேஷ் சார். கிட்டத்தட்ட அவங்க சொன்ன அத்தனை பாயிண்ட்ஸையும் ஒரு ஃபீட்பேக்காக கொடுத்துட்டீங்க. அருமை. நாகலி மேடம், நீங்கள் பேசலாம். நற்புலரின் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடம் எக்ஸலண்ட்டாக இருந்தது. நான் என்னென்னலாம் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சனோ அத்தனையும் ரமேஷ் சார் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால திருப்பி நான் அதையே சொல்லி உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆக்க விரும்பல. பட் இருந்தாலும் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்தது மேடம், ஒரு விஷயங்களும். ஆனால் இது அப்படியே நான் வேதாந்தரித்தத்துக்குள்ளே போயிட்டு வந்தது மாதிரி இருந்தது. எண்ணம் ஆராய்தல், கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல் அப்படின்னு அந்த டாபிக், அந்த யோகமும் மனித மாண்புங்கிற பட்டய படிப்பு படிக்கும்போது எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒவ்வொரு 2 வருஷம் அந்த படிப்பை எப்படி நாங்கள் படித்தோமோ அதை நீங்கள் 1 மணி 1/2 மணி நேரத்துக்குள்ள அவ்வளோ எக்ஸலண்ட்டாக சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க மேடம். அவ்வளோ நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் மேடம். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேடம். நீங்க சொல்ல நினைக்கிறது மட்டும் இல்லை, எல்லாரும் சொல்ல நினைக்கிறது சேர்த்து ரமேஷ் சார் சொல்லிட்டாங்க. ரமேஷ் ராஜு சார். தேங்க்யூ. ரம்யா கமல்ராஜ் மேடம். அனைவருக்கும் நட்புலரி
கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது மேடம், கேக்குதா? பேசுங்க. ஓகே சார். ரொம்ப நல்ல செஷன் மேம். எக்ஸலண்டா இருந்துச்சு. அந்த ஃப்ளோ வந்து நான் யோசிச்சுட்டே இருக்கேன். எங்க அண்ணன் ஒரே ஒரு இடத்துல கூட பாஸே விட மாட்டேங்கிறாங்க. எப்படிதான் இவங்க இவ்வளவு ஃப்ளோவா பேசுறாங்க அப்படின்னு யோசிச்சேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மேம். அப்புறம் அந்த கண்டென்ட் வந்து உங்களுடைய பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து இந்த டெக்னிக்ஸ்லாம் சொன்னா இவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல டெக்னிக்ஸ் சார் சொன்ன மாதிரி அந்த பலூன்ல காத்து ஊதி பறக்க விடுறது வந்து புதுசா ஒரு டெக்னிக் எனக்கு இன்னைக்கு கிடைச்சது. நம்ம இது வரைக்கும் கேள்விப்படல. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான லெசன் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யோசிக்கிறது வேற, சிந்திக்கிறதுங்கிறது வேறப்பா. நீ வந்து யோசிச்சுட்டே இருக்காத, கொஞ்சம் சிந்தனை பண்றதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கு. இப்போ நம்ம கவலையை தூக்கி ஒரு டைமுக்கு தூக்கி வச்சிட்டோம்னா அதுக்குள்ள அந்த கவலையுடைய வீரியம் குறைஞ்சு நம்ம மேபி அது வந்து தப்பு தப்பா யோசிக்க மாட்டோம். அது சம்பந்தமான கரெக்டான சிந்திக்கிறதுக்குள்ள போகும் போல இருக்கு. அது எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு லெசனா இருந்துச்சு. உங்களுடைய பாடி இங்கதான் இருக்கு, உங்களுடைய எண்ணங்கள் தான் பாஸ்டுக்கு ஃபியூச்சருக்குலாம் ஓடுது அப்படின்னு சொன்னீங்க. ஆமால, கரெக்ட். அப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் திட்டு வாங்குவோம், பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சென்ட், பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சென்ட், இதுதான் சொல்லியிருக்காங்க அப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பிரெயின்ல இருந்து எல்லா பக்கத்துல இருந்து ஒரு தட்டி தட்டி எடுத்து கொஞ்சமாவது முன்னுக்கு வாப்பா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுன்னா வெரி வெரி எக்ஸலன்ட் செஷன். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய இதை வந்து இங்க கொண்டு வந்து இது இறக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ட்ரிபிள் எஸ் சார், சரவணன் சார், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சரவணன் சார், வாங்க சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது மேடம். எனக்கு பிடித்த புத்தகங்கிறது நான் போய் தேடி பிடிச்சி படிச்சு அதோட கருத்துக்களை சொல்லிருக்கீங்க. ரொம்ப அருமையா பல கருத்துக்களை. வாழ்த்துக்கள் மேடம். சார், வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சரவணன் சார். சார் கவலைப்படாதீங்க, நம்ம தலைவர் வராரு. சார், அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப ரொம்ப அது 5:32 இருக்கும். நவராத்திரி டயத்துல மாதா ஜெயமும் லலிதாம்பிகையே அப்படின்னு ஒரு பாட்டை பார்க்கணும், சின்ன வீடியோ அது 5:32க்கு நான் பார்த்துட்டேன். நான் எல்லாரையும் பார்க்கணும்னு சொன்னது, அந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். மாதா ஜெயவும் லலிதாம்பிகையேன்னு அதை பாட ஆரம்பிச்சு 10 நிமிஷம், அது 10 நிமிஷம் கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமுக்கு வரணும்னு நினைச்சேன். ஆனா யார் பேசுறாங்கிறதுலாம் தெரியாது, மேடம்ங்கிறதும் தெரியாது, என்ன புக்குன்னு தெரியாது, எதை பேச போறாங்கன்னு தெரியாது. ஆனா என்ன சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு வேலை நடந்துகிட்டே இருக்கு. இந்த பாட்டை அப்புறம் கூட கேட்டுக்கலாம்டா. 3 நிமிஷம் தான் ஓடி இருக்கு. 10 நிமிஷம் ஓட வேண்டிய இடத்துல நிறுத்திட்டு பாஸ வச்சுட்டு இங்க உள்ள நுழைஞ்சா ஆஹா அபரிமிதம். அப்புறம் அந்த பாட்டு, எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம். சிவசங்கரி வரும், அது ஏறி இறங்கும் அந்த பாட்டு. அந்த டெப்தா போகும்போது யோசிக்கணுமா, பாடணுமா, அந்த எவ்வளவு டிஸ்டன்ஸ் போறோம், இதெல்லாம் நீங்க 5 4 3 2 1ல காமிச்ச விதம் அந்த நான் காபி குடிக்கும் போது அந்த நீங்க டேஸ்டா பார்க்கணும்னு சொல்றது, அந்த 2 டேஸ்ட் சுவைக்கு 3ங்கும் போது எங்க அப்பா அங்க டிவி பார்த்துட்டு இருக்காரு. இங்க என்னடா பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஃபேன் சத்தத்தை கேட்டேன். ஆனா 3வதா என்னன்னு யோசிக்கும் போது நீங்க பேசுனதை நான் கேட்க முடிஞ்சது. சோ இதெல்லாம் நான் அந்த 5 4ல அப்படியே டிராவல் ஆனேன். 5 பொருள் நான் பார்க்கணும் அப்படின்னு பையனோட இன்னொரு டூப்ளிகேட் சாவி இங்க இருக்கும், கார் சாவி. அந்த சாவியை பார்த்தேன். டக்குன்னு வேற ஒரு ஒரு பில்ட பார்த்தேன். இது மாதிரி நீங்க உங்களோடைய நான் டிராவல் ஆனேங்கிறது தான் ஸ்பெஷாலிட்டி. இது நீங்க டிராவல் ஆயிருக்கீங்க. இந்த ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ண விதத்துல எனக்கு இன்னொரு ஆசை என்னன்னா, நீங்க அடுத்த ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூடவே சொன்னீங்க அப்படின்னா அதை ஊர்ஜிதப்படுத்தும். இப்ப நான் சொன்னேன் பாருங்க, 5 4 3 2 1ல நீங்க சொல்ற விஷயத்த நான் இங்கேயே இருந்து எனக்கு எல்லாத்தையும் மறந்துட்டேன் டோட்டலா. நான் ஏற்கனவே நடந்தது, நாளைக்கு என்ன பண்ணணும், நான் 7:45க்கு ட்ரெயினை பிடிக்கணும், இதெல்லாம் டோட்டலா மறந்தாச்சு. அதெல்லாம் நாளைக்கு கூட ட்ரெயினை பிடிச்சிக்கலாம் அப்படின்னா நீங்க கொடுத்தீங்க பாருங்க, நேரத்தியாகி என்ன தள்ளி போடுபவர்னு. நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு என்னன்னு கேட்டீங்க. எனக்கு ஒரே வார்த்தை வந்தது, ஒர்க் டெலிகேஷன். நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாத்தையும் நானே பண்ணணும்னு நினைக்கிறோம். அங்கதான் ஸ்ட்ரெஸ். எல்லாரையும் பண்ற எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்துட்டோம்னா you will become excellent, and at the same time they will be excellent, and we are utilizing all the people.
we have to utilize all the resources, we have to utilize the time within the frameங்கிறத தாண்டி அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம எப்படி டிசைன் பண்றோங்கிறத வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்ப்பேன். அதே மாதிரி நீங்க இம்பார்ட்டன்ட்டை பிரிக்க சொல்லுவீங்க. எனக்குள்ள ஒரு 120 கான்செப்ட், ஒரு பெஸ்ட் கான்செப்டை நான் இங்க சொல்லணும்னு நினைச்சேன். இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நாட் இம்பார்ட்டன்ட், நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட். இதை நான் உருவாக்குனது. அவசியம், அத்தியாவசியம், அனாவசியம், அவசியமே இல்லைங்கிற கிளாரிட்டியில போனீங்கன்னா எல்லாத்துக்கும் இதான் ரூல். நீங்க டைம் மேனேஜ்மெண்டா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, யூ கேன் அப்ளை இட், என்ஜாய் டூயிங் இட். 120 கான்செப்டையும் நீங்க வாங்கணும்னா டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டிக்குள்ள வாங்க. ஹீலர் டிஆர்வி வாழ்க பல்லாண்டு. ஈச் அண்ட் எவ்ரி டே வி ஆர் கிரியேட்டிங் லாட் ஆஃப் திங்ஸ் விச் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் சோ மெனி பீப்புள். நீங்க கொடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த தாண்டி இந்த ப்ரோக்ரஸிவ் இதுல வந்து நமக்குள்ள டிராவல் ஆகணுங்கிற அந்த கன்வர்ஷன் வந்து பிரமாதமா இருந்தது. தெய்வமே வாழ்க பல்லாண்டு. நன்றி ஹீலர் சார். அருமையா உங்களுடைய கான்செப்டையும் சேர்த்து இதுல கனெக்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. ஜெகநாத் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். சிறந்த முறையில் எடுத்தாங்க சிவசங்கரி மேடம். அதாவது 4 அந்த இது ரொம்ப நல்லா இருந்தது. வந்து அந்த ஃபர்ஸ்ட் 4A டெக்னிக், அவாய்ட், ஆல்டர், அக்செப்ட், அடாப்ட். அதுக்கப்புறமா அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு அந்த 5 4 3 2 1 டெக்னிக்ல எல்லாத்தையும் நல்லபடியா சொன்னாங்க, சிறப்பா சொன்னாங்க. அதாவது அதை ஹீலர் சார் சொல்லும் பொழுதும் அந்த அவர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்றத அதோட கனெக்ட் பண்ணி சொன்னாரு. அது நல்லா இருக்கு. அதுல ஒரு இது நான் கூட இப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போதே கொஞ்சம் காஃபியை போடலான்ட்டு போயிட்டு போட்டேன். அந்த மாதிரி பதற்றத்தை தணிக்கிறதுக்கு நமக்குள்ளேயே தான் எல்லாமே செஞ்சுக்கணுன்ற மாதிரி சிறப்பா சொன்னாங்க. நிறைய டெக்னிக்ஸ் சொன்னாங்க. அது வந்து எல்லாமே ஓரளவுக்கு நானும் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். வேணா திரும்ப உட்காந்துட்டு நான் அதை ரீவைண்ட் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஒரே ஒரு என்னன்னா, நமக்கு இப்போ இந்த மாதிரியான ட்ரைனிங் செஷன்ஸு இதெல்லாமே வந்து இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கிறது. நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவோ இல்லை மாதிரி ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி இல்லாமல் இருந்தப்ப எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியல. அவங்க இவ்வளோ மன அழுத்தத்தோட இருந்தாங்களா அப்படின்றதும் எனக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது எனக்கு அதை பற்றி தெரியல. நீங்கள் எல்லாரும் ட்ரெயினர்ஸாக இருக்கிறதால அதை பற்றி ஏதாவது ஒரு சமயத்தில் விவாதிக்க முடிஞ்சா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். சிவசங்கரி மேடத்துக்கு நன்றி. சூப்பர் சார், அருமையான ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி அந்த காலத்துலலாம் கிடைக்கலங்கிறதுனால தான் இப்போ வந்து கேப்சூல் சாப்பிட்ற மாதிரி, சத்து கிடைக்கிறதுனால கேப்சூல் சாப்பிட்ற மாதிரி தான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அதிகமாக எடுத்துப்ப. முன்னாடியெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி தான் நமக்கு ட்ரைனர்ஸ். எல்லாம் கூட்டு குடும்பத்தில் இருந்ததுனால எந்தெந்த சுச்சுவேஷன் அவங்கெல்லாம் வாழ்ந்து பழக்கப்பட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தே வில் டெல். இப்போ எதுக்குப்பா குதிக்கிற, விடு பார்த்துக்கலாம் விடு, அந்த பார்த்துக்கலாம் விடுன்ற விஷயத்தில் எல்லா விஷயமும் அடங்கி போயிடும். அவங்க தான் ட்ரைனர், குடும்பம் தான் பயிற்சி அப்படின்னு இருந்த காலகட்டங்கள் அதெல்லாம் இல்லைங்கிறதுனால தான் இப்போ வந்து நமக்கு நிறைய இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் தேவைப்படுது. பட் அதுக்கு மேலே வந்து அந்த காலத்தில் இருந்த விஷயங்களை தவிர அதோட அதிகமான ஆராய்ச்சிகள் பண்ணி நிறைய விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு வளர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தேங்க்யூ சார். ஆமா, கரெக்ட் ரமேஷ். அதாவது நீங்க சொன்ன மாதிரி அப்ப வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியா இருந்தது, அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கலாம். இப்ப நம்ம நேச்சுரலாவே உலகம் வளர்ந்துட்டே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது எல்லா இடத்துலயுமே ஸ்ட்ரெஸ் எல்லாம் வருது. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆக்சுவலி என்ன, அப்போ இந்த அளவுக்கு ப்ரெஷர் கிடையாது. இப்போ எங்கள் பசங்க படுற லைஃப்பில் ஒர்க்கில் படுற கஷ்டங்கள் இப்போ எங்களுக்கு கிடையாது. ஒர்க் லோடு, டார்கெட்டு எல்லாமே ரைஸ் பண்ணிகிட்டே போகிறான். அப்போ வந்து ஸ்ட்ரெஸ்லாம் அதிகமாகும்போது இப்போ இதெல்லாம் வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்ஸு, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸு, நிறைய விஷயங்கள், வீக்கெண்டை செலிப்ரேஷன் எல்லாமே இந்த அதிகபட்ச ஸ்ட்ரெஸ்ஸை பஸ் பண்ணுறதுக்காக தான் நடக்கிறது. ஸோ அதை நம்ம வந்து ஹவு டு மேனேஜ் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு தளங்களில் வரும்போது ஈஸியாக நம்மளால் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு, கல்பனா மேடம் நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். இந்த செஷன் வந்து எனக்கே எடுத்த மாதிரி இருந்துச்சு. இன்னமும் எனக்கு கொஞ்சம் பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு. நான் சங்கரி அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறது கூட எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு அவங்ககிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன்.
எனக்காண்டி எடுத்த மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபியர் கம்மியாகிற மாதிரி இருக்கு. இந்த செஷன் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த ஆன்லைனில் நான் மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சூப்பராக இருக்கு. டெய்லியும் நான் மார்னிங் எந்திரிச்சு இந்த செஷன் கவனிக்கிறது ப்ளஸ் என்னுடைய லைஃப்பில் வந்து பாசிட்டிவ் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். கல்பனா மேடம், பதட்டம் இப்படிதான் பதட்டமா இருக்கு, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் இந்த சிவசங்கரி இந்த தளத்துக்கு. அடுத்து நீங்களும் அந்த பதட்டம் தெளிந்து ஒரு செஷனும் கொடுக்குற அளவுக்கு வளரணும்னு உங்களை வரவேற்கிறேன். அடுத்து திருசுந்தர் மேடம். திருசுந்தர், சாரி எனக்கு சரியா தெரியல பேரு. சுந்தரமூர்த்தி என்னோட ஹஸ்பண்ட் சார். ஓ சாரி, திருசுந்தர சாய் ஏதோ ஒரு பேர் இருக்கு. வாங்க சார், வெல்கம் சார். அவர் வரான்னு ஒண்ணு வாங்க, பதட்டப்படாம கேளுங்க, ஃபீட்பேக்கா சொல்லுங்க சார். சார் ஒரே நிமிஷம் சார். ஏங்க மௌனமே ஃபீட்பேக்கா? இல்ல சொல்லிட்டு இருக்காங்க, நான் டைரக்டா கேட்டுட்டு இருக்கேன். நான் டைரக்டா இங்க கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்காரு மியூட் ஆன் பண்ணாம, எனக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. நான் பரவாயில்ல, முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் பப்ளிக்ல சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். இப்ப நற்புலரி ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இளைய காலை பொழுது வணக்கங்கள் சார். ஆக்சுவலா அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது உண்ணுகின்ற உணவுக்கு மட்டுமல்ல, எண்ணுகின்ற எண்ணங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கறது தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுல மிக முக்கியமானது வந்து அவங்க சொன்ன இந்த 54321 என்ன அலைச்சூழல்கள். பொதுவா எல்லாருமே மன வழக்கலையில தெரிந்தவர்கள் தான். ஸோ அதுல எப்படி என்ன அலைச்சூழல்களை குறைக்கிறதுங்கிறத மறைமுகமே சொல்லிட்டாங்க, இறங்குபடியா சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம். இயல்பாகவே நாமளே எப்படி வந்து தெளிவுபடுத்திக்கிறதுங்கிறத வந்து எளிய முறைகள்ல அருமையா சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சூப்பர் சார், அருமையா பேசுறீங்க, ஃபீட்பேக் அருமையா கொடுப்பீங்க. நீங்களும் நம்ம தளத்துல ரெகுலரா கலந்துக்குங்க. நீங்களும் உங்களை ஒரு தலைப்புல பேசுறதுக்கு தயாராகுங்க. இன்னொரு பேச்சாளரும் ரெடி ஆயிட்டாரு, கல்பனா மேடம் மாதிரி. திருசுந்தர் மேடம் ரெடி, சாரும் ரெடி ஆயிட்டாங்க. தேங்க்யூ சார், வெல்கம். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார், வெல்கம் சார். லோகநாதன் சார். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். இன்னைக்கு சிவசங்கரி மேடம் நல்ல அருமையாக கிளாஸ் எடுத்தாங்க. இது வந்து ஒரு புத்தகத்தில் படித்த அப்படியே தெரியல, அவங்க அனுபவத்தை சொன்ன அப்படியே இருக்கு. இது மாதிரி புத்தகங்கள்லாம் இருக்கா அப்படின்றது. ஆனால் படிச்சிருக்கேன், இந்த அளவுக்கு நான் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கல. இதனுடைய ஆத்தர் பேர் தெரியும் மேடம், உங்க ஆத்தர் பேர் சொல்லுங்க. நீங்க சார் நிக் ட்ரெண்டன். அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துங்கள். நிக் ட்ரெண்டன். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. NIK நிக் ட்ரெண்டன். நிக் ட்ரெண்டன் ஃபாரின் ஆத்தரா இருக்குது சார். ரொம்ப டீப்பா தமிழ்ல விரிவாக்கம் பண்ணிருக்காங்க. நிக் ட்ரெண்டன். ரொம்ப சந்தோஷம் மேடம். நிக் ட்ரெண்டன். மகள்கள் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நம்ம நட்பில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் என்னுடைய மகள்கள் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு மகள்கள் தின வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருந்தது, கிளாஸ் எல்லாம் நல்லா இருந்தது. இந்த கோவப்படாத இருக்கிறதுக்கு ஒரு எப்பவுமே நம்மளை டென்ஷன் பண்ணுறதுலே இருப்பாங்க. நம்ம எதிரில் இருக்கிறவங்க, மனைவி ஆகட்டும், நம்முடைய பிள்ளைங்களாகட்டும், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், சில நேரத்தில் நம்ம கோவப்படுறாடி அவங்க சில விஷயங்களை சொல்லும்போது கோவப்படுத்துகிறோம். இவங்க எப்போ கோவப்படுவான்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க எல்லாருமே. அதனால யார் பேசினாலும் நம்மளை கோவம் ஊற்றாடி பேசினா கூட நம்ம ஆடாமல் அசையாமல் எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படியே இருக்கணும். கண்ணை ஆட்டக்கூடாது, கையை ஆட்டக்கூடாது, எதையும் ஆட்டி நம்ம அவங்ககிட்ட எதிர்மறையாக பேசக்கூடாது. இருந்தோம்னா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டோம்னா நம்ம டென்ஷன் குறையும், நம்ம அறிவாளின்றதை ப்ரூவ் பண்ண முடியும். இது என்னுடைய ஏதோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே ஏதோ ஒரு புத்தகத்தில் படிச்சது தான். என்னுடைய அனுபவபூர்வமாகவும் நான் அந்த கோபத்தை அடக்கியுள்ளேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்து நல்ல குறிப்பு எடுத்தேன், எங்கேயுமே தவறு இல்லாத குறிப்பு எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு சின்ன பாடல்.
சிந்தனை செய் மனமே மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிந்தனை செய் மனமே, சிவகாமி மனதை சண்முகனை சிந்தனை செய் மனமே. அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை, அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை, மனமே சிந்தனை செய் மனமே. ரொம்ப நன்றி மேடம். அனைவருக்கும் நன்றி. ரமேஷ் சார் மிக்க நன்றி, கோடான கோடி நன்றிகள். தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? உனக்கு மகளே, உனக்கு வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ லோகநாதன் சார். அருமையான ஒரு பாட்டு. பாட்டா போடு அப்படின்னு சொன்ன நித்யதேவிக்கும் நன்றி. தாமோதரன் சார், நீங்க உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பதட்டம் பத்தி நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் நிறைய கிட்டத்தட்ட 22 வருடம் இந்த பயிற்சிக்குள்ள இருந்தா கூட பயிற்சிக்கு போய் நின்ன உடனே ஒரு 2 நிமிஷம் பதட்டம் தொற்றிக்கொள்ளும். என்ன நம்ம பேசினாலும் அந்த பதட்டத்தை எப்படி அந்த சூழலுக்கு மாத்திக்கிறது, இந்த சூழலுக்கு அடாப்ட் ஆகிற விஷயங்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு பயிற்சின்னு மட்டும் கிடையாது. எதுல போனாலும் அந்த பதற்றத்திலேருந்து வெளில வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக போகும் அப்படிங்கிற செய்தியும் சொல்லிட்டு, தாமோதரன் சார் நீங்க பேச. மக்களுக்கு இனிய காலை வணக்கம். அதாவது லைன்ஸ் கிளப்ல எங்க கவர்னர் சொல்லுவாரு, காலையில் எழுந்தோடனே என்னென்ன நீங்கள் பொழுதில் என்னென்ன நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கங்கன்னு. முதலில் செய்ய வேண்டியது, இரண்டாவது செய்ய வேண்டியது, மூன்றாவது செய்ய வேண்டியது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்தந்த செய்ய வேண்டிய செயல்களுக்கு நேரத்தை ஒதுக்கி பாருங்கள். உங்களுக்கு அந்த டென்ஷனே குறையும். சிந்தனைகளை அதிகமாக வளர்த்து கொள்வதால் உங்களுடைய வாழ்க்கை தரம்தான் குறையுமே தவிர சிந்தனைகளால் உங்கள் வாழ்க்கை தரம் உயராது என்று கூறியிருக்கின்றார். அவர் சொல்வதும் சிறப்பாகத்தான் இருந்தது. மேடம் அவர்கள் சொல்வதும் அந்த கருத்தை வலியுறுத்துவது போலதான் இருந்தது. விண்ணில் பறப்பதும் மண்ணில் நடப்பதும் அவரவர் எண்ணங்களே. அதே போல நாம் சிந்தனைகளை வளர்த்து கொண்டே சென்றால் விண்ணில் பறப்பது போல இருக்கும். ஆனால் நாம் விண்ணில் பறக்கின்றோமா இல்லை மண்ணில் தான் நடக்கின்றோமா என்பதை பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும். நல்ல கருத்துக்கள். இந்த புத்தகத்தை படித்தால் நம்முடைய சிந்தனைகளை நாம் வளர்த்து கொள்வதும் செயல்பாடுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வதும் நமக்கு உதவியாக இருக்கும் என்று கூறி சிவசங்கரி மேடம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நட்புலருக்கு. நன்றி தாமோதரன் சார், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. அதோட உங்க கவர்னர் சொன்ன விஷயமும் நம்ம முதனாலே நம்மளோட வேலைகளை செட்டில் பண்ணிட்டோம்னா லைஃப்ல பதட்டமே வராதுன்னு சொன்ன செய்தியும் அருமையான ஒரு செய்தி. கவிதா மேடம் நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய நற்புலரின் காலை வணக்கம். அதாவது செஷனை கேட்கறது ஒரு இன்பம்னா அந்த ஃபீட்பேக் கேட்கறது ரொம்ப பேரானந்தமா இருக்கும். ஆமா, பேரின்பம் தான் சொல்லணும். அவ்வளோ அழகா ஒவ்வொருத்தரும் அதுக்கு நேரம் ஒதுக்கி நம்மளோட செஷன்ல தான் ஒரு ஃபீட்பேக்ன்றதே இருக்கும். ஏன்னா ட்ரைனிங்லாம் நிறைய எடுக்கும்போது அதை அனுபவிச்சிருக்கேன். ஃபீட்பேக் கொடுங்கன்னா ஒரு வாயும் திறக்க மாட்டாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கல் மாதிரி இருப்பாங்க. அப்புறம் நம்ம அவங்க மனசுக்குள்ள பூந்து ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கும். சிவசங்கரி மேம், யூ நெயில் த செஷன். அப்புறம் ராக் த செஷன் சொல்லலாம், அவ்வளோ அருமையா இருந்தது. அண்ட் இது ஸ்டாப் ஓவர் திங்கிங்ன்ற புக்கு தான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நிக் ட்ரெண்டனோடது கரெக்ட் தானே? ரொம்ப அதாவது புல்லட் ட்ரெயின் மாதிரி கெய்சன் சொல்லுவாங்க ஜாப்பனீஸ்ல. புல்லட் ட்ரெயின் மாதிரி படன்னு ஒரு பட்டாசு வெடிச்சு செதறடிச்சு, அதே சமயம் எங்களுக்கு
எல்லாத்தையும் புரியவும் வச்சீங்க. அதோட ஃபீட்பேக் செஷன்ல அத இன்னும் ரீகால் பண்ற செஷனா மாறிடுச்சு. அது வந்து ரீகால் பண்ணி எல்லாருக்கும் மனசுல பதிய வச்சுட்டாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லி. ரொம்பவே அருமையா இருந்தது. நீங்க சொன்னீங்க, பழங்காலத்துலலாம் வந்து எப்படி இத வந்து சரி செஞ்சிருப்பாங்கன்னு. ரமேஷ் சார் சொன்ன மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அரச மரத்தடி தான் நம்மளுக்கெல்லாம் போதி மரமா இருந்தது அந்த காலத்துல. எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய மன குமுறல்களையும், இது வழிமுறைகளையும் கேட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் தெரிஞ்சுக்குவாங்க. யாரும் யாரையும் பழிக்க மாட்டாங்க. ஆனா இந்த காலத்துல டெக்னாலஜி ஜாஸ்தியானதுனால, பசங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டே இல்லாம போயிடுச்சு. எப்படி மேனேஜ் பண்றதுன்ட்டு தேவையில்லாத விஷயத்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணாம, தேவையில்லாத விஷயத்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணி, அவங்க வாழ்க்கைய வந்து கெடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லா டீச்சர்ஸுமே இத வந்து படிக்க வேண்டிய ஒண்ணு. எல்லா ட்ரெய்னர்ஸுமே படிக்க வேண்டிய ஒண்ணு. இது வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போணும். அ அப்போ எல்லோருக்குமே சுலபமா அமைஞ்சிரும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. எல்லோருக்கும் மகளுக்கான எல்லா மகள்களுக்கும் இனிய மகள்கள் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சிவசங்கரி மேம், சூப்பர் மேம், சூப்பர். கிளப்பிட்டீங்களே. தேங்க்யூ மேடம். அருமையான செய்தி சொன்னீங்க. சோஷியலைசேஷன் தான் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தது அந்த காலத்தில். இப்போ சோஷியலைசேஷன் குறைஞ்சி போச்சு. கோவிலுக்கு போய் ஒரு 4 பேர் பேசும்போது பல தீர்வுகள் வந்துடும். அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அரச மரம் அந்த மாதிரி பொது இடங்களில் கூடும்போது நிறைய தீர்வுகள் வரும். நல்ல செய்தி. நான் அரச மரத்து பிள்ளையார்கிட்ட தான் சொல்லுவேன். அவர்கிட்ட தான் நிறைய பெரிய காது இருக்கு. அதெல்லாம் சொல்றது இருக்கட்டும், உங்க தம்பியை ஃபீட்பேக் கொடுக்க வர சொல்லுங்க. தம்பி வாப்பா. அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நமது மகள்களே நமது வாழ்வின் மாணிக்க கற்கள். அவர்கள் அனைவருக்கும், உலகில் உள்ள மகள்கள் அனைவருக்கும் நம் அன்பை காணிக்கையாக்குகிறோம். இன்றைய பொலிவுல 24 பேர் வந்து கலந்திருக்காங்க. 14 பேரு பின்னூட்டமிட்டு இருக்காங்க, என்னையும் சேர்த்து. இது ஒன்றையே நாம் சிறப்பாக நோக்க முடியும். பின்னூட்டம் விட்டவர்கள் எல்லாவற்றையும் இணைத்து விட்டார்கள், நம் இதயங்களை இணைத்ததை போல். அதுல நான் ஒரு வினோதமா நினைச்சேன், இந்த நமது சகோதரியின் பேர்ல எத்தனை ஏ இருக்கு, 4 ஏ இருந்துருமா, எப்படியாவது 4 ஏ இருக்குதான்னு பாத்துருவோமா அப்படின்னு பார்த்தா 3 ஏ தான் வந்திருக்கு. ஆகா, என்ன ஒரு ஏ மிஸ் ஆகுது, என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா ஹோம் மேக்கர் அப்படின்னு போட்டதுல அடாப்ட், இவங்களே அடாப்ட், இவங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டவங்க, இவங்க எங்கேயோ போயிருக்கலாம், இவங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டது ஹோம் மேக்கர்னா அதுல ஒரு ஏ வந்துடுச்சு. ஆக 4 ஏ வந்துடுச்சு. சரி, இந்த ஹோம் மேக்கரை மட்டும் நம்ம அப்படியே விட்டுற வேணாம், நியூ வேர்ல்டு மேக்கர்னு உங்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்தலாம். புதிய சமுதாயத்தை உருவாக்குற ஒண்ணு, அதுலயும் நியூ வேர்ல்டு, அதுலயும் ஒரே ஏ தான் இருக்கும், அது 4 ஏயா வந்துடும். ஆக என்னுடைய மகிழ்வை உங்களுக்கு காணிக்கையாக்கி, அனைவருக்கும் எனது மகிழ்வை காணிக்கையாக்கி, அன்பான வேண்டுகோள், அடிக்கடி என்று கூற விளையவில்லை நான், இன்னும் ஒருபடி மேலே சென்று அன்றாடம் வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருகத் தாருங்கள் என்ற வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், மிக அருமையான ஃபீட்பேக்கு. லாஸ்டா வந்தாலும் அருமையான ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. சிவகனி மேடம். அனைவருக்கும் காலை வணக்கம். சங்கரி ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு லைஃபுக்கு தேவையான ஒரு புத்தகம். எல்லாரும் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது, அந்த பதட்டமா இருக்கிறது, எப்போதுமே ஒரு பதட்டமான மனநிலையோட இயங்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில எப்படி வந்து அதை கையாளலாம் அப்படின்னு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த புத்தகத்தை நீங்க எந்த புத்தகம் ப்ரெசென்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த பதட்டத்தெல்லாம் நீக்கி ஒரு பதட்டை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு செஷன் ரொம்ப அழகா கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ சார். ட்ரெஸ்ல யாரும் பிரஷ் பண்ணாம இருந்துடாதீங்க.
அக்கா நீங்க சொல்லிட்டீங்கல்ல, கேட்டுறலாம். தேங்க்யூ மேடம். அவங்க எல்லாருக்கும் அக்கா. தேங்க்யூ சிவசங்கரி மேடம், சாரி சிவகனி மேடம், ஃபார் யுவர் ஃபீட்பேக். தங்கைக்கு அக்கா ஃபீட்பேக், ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. அடுத்து சிவசங்கரி மேடத்துக்கு ஏற்புரை 1 நிமிடம் நீங்க எடுத்துக்கலாம் மேடம். ஓகே சார், தேங்க்யூ. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இது 998வது நாள். அது எனக்கு கிடைச்சது வரமா நினைக்கிறேன் நானு. இந்த தளத்தை உருவாக்கி ஆயிராவது நாளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த தளத்தை உருவாக்கிய குமரேசன் சார் அவருக்கு நான் என்னோட மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அனைவருக்கும் மகள்கள் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நவராத்திரி 3வது நாள். ஸோ ப்ளூ கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன். அம்மனோட அருளும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்கும் மனதார வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தது இந்த தளத்தை வந்து வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்க ரமேஷ் சாருக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த தளத்துல ஆடியன்ஸ் இல்லைன்னா நம்ம பேசுறதுக்கு வேல்யூவே இருக்காது. ரொம்ப வேல்யூபிளான ஆடியன்ஸ் எல்லாருமே, சூப்பரான ஆடியன்ஸ் எல்லாரும். தம்ஸ் அப் கொடுத்து, ஹார்ட் கொடுத்து, பொக்கே கொடுத்து நம்மளை மோட்டிவேட் பண்ற ஆடியன்ஸ். இந்த எல்லா ஆடியன்ஸ்க்கும் நான் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்பெஷலா ஒரு செடியில ஒரு பூ பூத்தா எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்குமோ, ஒரு பட்டர்ஃபிளை, கலர்ஃபுல்லான பட்டர்ஃபிளை பறக்கிறப்ப எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ, அது மாதிரி இன்னைக்கு என்னை பறக்க வச்சுட்டு எனக்காக ஃபீட்பேக் சொன்ன நல் உள்ளங்கள் மாரிமுத்து சார், நித்யா தேவி மேம், டி.கே. ரமேஷ் சார், நாகவல்லி மேம், ரம்யா மேம், சரவணன் சார், ஹீலர் வெங்கட்ராமன் சார், ஜெகநாதன் சார், கல்பனா மேம், சுந்தரமூர்த்தி சார், லோகநாதன் சார், தாமோதரன் சார், கவிதா கண்ணன் மேடம், வீரசேகரன் சார், சிவகனி மேடம், எல்லாருக்கும் என்னோட ஸ்பெஷல் நன்றியை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நான் பட்டர்ஃபிளை எப்படி பறக்குதோ அது மாதிரி நான் இன்னைக்கு டே ஃபுல்லா பறந்துட்டு தான் இருப்பேன். அது இல்லாம இன்கால் மெசேஜஸ்லயும் எனக்கு நிறைய பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கொடுத்து போட்டிருக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு படிக்கிறப்ப. ரொம்ப இன்னைக்கு டேவே எனக்கு ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் புக்கு படிக்கிறேங்கிற ஆர்வத்தை வந்து நட்புணரி தூண்டி விட்டுருக்குது எனக்குள்ள விதைச்சிருக்கு. ஸோ இனிமேல் நிறைய புக்ஸ் படிப்பேன் கண்டிப்பா. ஒரு புக் படிக்கிறப்ப ஆத்தர் வந்து அதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது தெரியறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ நீங்க எல்லாம் புக் படிச்சு பேசுறப்ப என்னடா இவங்க எல்லாம் பேசுறாங்க, நம்ம என்னடா புக்ல இருக்கு அப்படின்னு தோணும். ஏன்னா நிறைய சரியா நான் இப்ப படிக்கிறது இல்லை. ஏன்னா வேற கான்சன்ட்ரேஷன் போனதுனால புக்ஸ் படிக்கிறதுக்கு பெருசா ஆர்வம் செலுத்தல. ஸோ இப்ப இந்த தளம் வந்து எனக்குள்ள விதைச்சு புக்கை படிக்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டி இருக்குது. ஆத்தர் என்னதான் சொல்ல வராரு, ஆத்தரோட மைண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத படிக்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டி இருக்கு. ஸோ அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு செஷன் எனக்கு கிடைச்சதுக்கு மிக்க நன்றி. ரமேஷ் சாரை விட்டுட்டீங்கல்ல. தொகுத்து வழங்கிய ரமேஷ் சாருக்கு சொல்லிட்டேன். சோ மறுபடியும் அவருக்கு தான் முதல்ல சொன்னாங்க, அக்கா சரியா கவனிங்க அக்கா. ஃபீட்பேக் தொகுத்து வழங்குறது தான் ரமேஷ் சாரோட குவாலிட்டி ஆச்சு. நான் டெய்லியுமே ரமேஷ் சாருக்கு சொல்லணும்னு நினைப்பேன். சரி பரவாயில்ல, எல்லாம் டக்குன்னு எக்ஸிட் ஆயிரதுனால விட்டுருவேன். டெய்லி நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கங்க சார். தொகுத்து இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்க ரமேஷ் சாருக்கு மனமார்ந்த நன்றி எப்போதும் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் இந்த டைம்ல. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்று அருமையான ஒரு புத்தகத்தை கொடுத்து இன்கால் மெசேஜஸ் படிச்சிடுறேன். ஒரே நிமிஷம். இன்கால் மெசேஜஸ் வந்து முத்துலட்சுமி மேடம் வந்து ப்ளீஸ் ஷேர் தி நேம்ஸ் ஆஃப் 3 books மென்ஷன்ட் பை நித்யா மேம் இன்க்ளூடிங் டுடேஸ் புக் நேம் அப்படி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு சொல்லிடுங்க நித்யாதேவி மேடம். நித்யாதேவி மேடம் ஆல்வேஸ் ரன்னிங் கொடுத்துருக்காங்க. வீரசேகரன் சார் வந்து காலை வணக்கம் கொடுத்துருக்குறாங்க. ரமேஷ் சார் வெரி குட் மார்னிங் கொடுத்துருக்காங்க. ரம்யா ரியலி ஒண்டர்ஃபுல் புக்னு ரமேஷ் சார் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரி ஸ்டேஷன் மேம்னு எல்லாரும் கொடுத்துருக்காங்க. பெஞ்சமின் சார் வெரி குட் இன்ஃபர்மேட்டிவ் ஸ்டேஷன் மேடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவோட நம்ம அருணகிரி சாரும் குட் மார்னிங் சிவசங்கரி மேடம் சூப்பர் ஸ்டேஷன் ஹேவ் கீப் கோயிங் கங்க்ராட்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரி நைஸ் ப்ரெசன்டேஷன் இந்த எக்ஸலன்ட் மேடம் கொடுத்துருக்காங்க. இதோட நம்ம வந்து இந்த செஷன் சிவசங்கரி சார் டெய்லி வந்து நடத்துறது பேசுறாங்க ஒவ்வொரு ட்ரெயினர்ஸும்.
பேசுறத விட அத தொகுத்து வழங்குறதுக்கு தான் சார் ரொம்ப திறமை வேணும். அது உங்ககிட்ட டெய்லி பார்க்குறேன் சார். ரொம்ப எக்ஸலென்ட் சார். அத எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் எனக்குள்ள அது தோணும் ஒவ்வொரு நாளும். நம்ம பேசுறத விட பதட்டப்படாம டெய்லி தொகுத்து வழங்குறோம் பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் அந்த டைம் கரெக்ட்டா குடுத்து, அவங்கள கூப்ட்டு பேச வைக்கிறதுங்கிறது. அது எக்ஸலென்ட் சார். தேங்க் யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அது ஒரு பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நன்றி.